மூன்று வகை விசுவாசிகள். இயேசு கட்டாயம் பண்ண மாட்டார். சபைக்கு வாங்க, தசம பாகத்தை கொடுங்க, ஊழியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யாரும் என்ன பண்ண மாட்டாரு, கட்டாயம் பண்ண மாட்டார். அளிக்கப்பட்ட சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்று ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. வானம் பூமி மாதனுடைய வார்த்தை மாறாது. மூன்று வகை விசுவாசிகள். மூன்று வகை விசுவாசிகள், 3 types of believers. அப்போ ஒரு சபையில எத்தனை விதமான believers இருக்காங்க? ஆமா, அந்த மூணு பேர் சொல்லுங்க. எப்பவுமே ஆண்டவர் இயேசு கட்டாயம் பண்ண மாட்டார். சபைக்கு வாங்கன்னு சொல்றது வந்து சபைக்கு வாங்க, தசம பாகத்தை கொடுங்க, ஊழியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யாரும் என்ன பண்ண மாட்டாரு, கட்டாயம் பண்ண மாட்டார் பாருங்க. ஏன்னா அவரிடத்தில் வருகிறவங்க முழு இதயத்தோடு வரணும். அவரிடத்தில் வருகிறவங்க முழு இதயத்தோடு அன்பு கூறணும். எவ்வளவு பேர் முழு இதயத்தோடு சபைக்கு வரணும்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தசம பாகத்தை கொடுக்கிறதுலயா இருக்கட்டும், வார்த்தை கேட்கறதுலயா இருக்கட்டும், ஆராதிக்கிறதுலயா இருக்கட்டும், எதை பண்ணாலும் நம்ம ஹார்ட்ல இருந்து பண்ணும்போது தான் இயேசு பிரியமா இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் எதை பார்க்கிறாரு, ஹார்ட் தான் பார்க்கிறார் பாருங்க. அதுல மொத்தே சொன்ன ஒரு சபையில் எத்தனை விசுவாசிகள் இருக்கிறாங்க? மூன்று விதமான விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஒன்று உண்மையான விசுவாசி, இரண்டாவது அவிசுவாசி, மூன்றாவது பாவன விசுவாசி இருக்கிறாங்க பாருங்க. ஆமா, எங்கெல்லாம் ஜனங்கள் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் இந்த கூட்டத்தை நீங்க பார்க்கலாம். எங்கெல்லாம் சபை இருக்கிறதோ, இந்த உலகத்துல எத்தனையோ சபை இருக்கலாம், அது சிறிய சபையா இருக்கலாம், பெரிய சபையா இருக்கலாம். கர்த்தர் வரும் வரை இந்த மூன்று விதமான கூட்டம் இருக்கும். கர்த்தர் வருகிறவர்களோ ஒரு சபையில எத்தனை விதமான கூட்டம் இருக்கும்? மூன்று விதமான கூட்டங்கள் இருக்கு பாருங்க. இந்த மூன்று விதமான கூட்டத்தை குறித்து பேசும்போது நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க என்பதை நீங்க பார்க்கணும். சரி, இயேசுவின் சீஷர்கள் யாரை விசுவாசித்தாங்க? மேசியாவை மேசியாவை விசுவாசித்தார்கள். இயேசுவின் சீஷர்கள் விசுவாசித்ததை போல ஒரு உண்மையான விசுவாசி விசுவாசித்தால் அவன் உண்மையான விசுவாசியா இருக்கான். ஏன்னா சீஷர்கள் எல்லாரும் அவர் எப்படி பார்த்தாங்க? மேசியா என்று பார்த்தார்கள். ஹல்லேலூயா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சீஷர்கள், அதாவது பேதுரு சொன்னான், எல்லா அப்போஸ்தலர்களும் சொன்னார்கள் பாருங்க. இப்போ முதலாவதாக நம்ம உண்மையான விசுவாசிகளை பார்க்க போறோம். முதல் கேரக்டர் யாரு? உண்மையான விசுவாசியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமா, ஏன்னா உண்மையான விசுவாசி தான் எப்பவுமே தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிவாங்க. யோவான் 5:46ல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை குறித்து தீர்க்க தரிசனமாக மோசே என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். மோசே இயேசு கிறிஸ்து வந்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? ஆமென். படிப்பறியாத பேதுரு, பேதுருக்கு என்ன கிடையாது? பேதுருக்கு மட்டும் இல்ல, எந்த சிஷ்யர்களுக்கும் என்ன இல்ல, படிப்பறிவு இல்ல. ஆனா பவுலுக்கு அது இருந்தது. பவுலுக்கு என்ன இருந்தது? படிப்பறிவு இருந்தது. ஆனால் அப்படியேப்பட்ட பவுல் சொல்றான், அது குப்பை. ஆமென். அது என்னவா இருக்குது? குப்பையா இருக்குது. பேதுரு பாருங்களேன், ஒரு படிப்பறியாதவனா இருக்கிறான். ஆனால் முதலாவதாக மேசியான் அடையாளம் கண்டு கொண்டது யார் தெரியுமா? அந்திரேயா. யார் அடையாளம் கொண்டது? யோவான் இதோ உலகத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1:27 சொல்லும்போது இந்த அந்திரேயா என்ன பண்ணான்? விசுவாசிச்சான். உடனே இந்த அந்திரேயா செய்தி எங்க கொண்டு போறான் தெரியுமா? பேதுரு கிட்ட கொண்டு போகிறான். பேதுரு என்ன பண்றானா? வருகிறான். மேசியா என்பது அவன் முதலாவது விசுவாசிக்கல. முதலாவது அவன் மேசியான்னு சொல்லி என்ன பண்ணல? விசுவாசிக்கல. ஆமா, ஏனென்று சொன்னால் அவருடைய தன்மை அப்படி இருந்தது. மேசியா எங்க பிறக்கணும்? ஒரு ராஜா வீட்டுல பிறந்திருக்கணும், குதிரை மேல வந்திருக்கணும், அல்லாட்டி அன்னைக்கு இருந்தது ஆசிரியமா இருந்த காய்பா வீட்டுல பிறந்திருக்கணும். ஆனா அதுக்கு மாறாக ஒரு பிறந்ததுனால பேதுரு முதல் முறையா பார்க்கிறான், இவர் மேசியாவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே அப்படின்னு நினைச்சான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய பேதுருவே, யோனாவின் குமாரனாகிய பேதுருவே அப்படின்னு சொல்லும் போது பேதுரு சொல்றான், நீர் மெய்யாகவே இஸ்ரவேலின் தேவனா இருக்கிறீர். நீர் மெய்யாகவே யாரா இருக்கிறீர்? இப்ப எப்படி அந்த ரெவலேஷன் வந்ததுன்னு சொன்னா, ஏன்னா பேதுருடைய அப்பா பேர் வந்து யோனா. அப்ப பேதுருடைய அப்பா பேரு இயேசு கிறிஸ்து எப்படி தெரியும்? இப்பதான் முதல் முறையாக இயேசு கிறிஸ்து பேதுரு பார்க்கிறாரு. பேதுரு பேரே தெரியாது, அவங்க அப்பா பேரையும் சொல்றாரு. ஆமென். நான் சொல்றது புரியுதா? பேதுரு ஃபர்ஸ்ட் முறையா பார்க்கிறாரு. பேதுரு பேரே அவன் நினைச்சா, என் பேர் உங்களுக்கு தெரியாது, எங்க அப்பா பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் அவனை இப்ப பார்க்கல, உலக தோற்றத்துக்கு கூட அவன் பார்த்தார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. உலக தோற்றத்துக்கு கூட பேதுருவை பார்த்தார். நான் சொல்றேன், உலக தோற்றத்துக்கு கூட அவர் உங்களை பார்த்திருக்கிறார். எவ்வளவு விசுவாசம். இன்னொரு சொல்லிடுறேன், நீங்க பிறக்கவே இல்லை, ஆனா அவங்க பார்த்துட்டாங்க. எவ்வளவு சந்தோஷம். இப்ப பேதுருக்குள்ள என்ன உண்டாகுது? விசுவாசம் உண்டாகுது பாருங்க. ஏன்னா என்னை யார் என்பதை அவர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறார். அப்ப இவர் யாரா இருப்பார்? தீர்க்கதரிசியா இருப்பார். அவர் யாரா இருப்பாரு? மோசே சொன்னார் இல்லையா, அந்த தீர்க்கதரிசி தான் இவரு. அவர் யார்? மேசியா.
அந்த பேதுரு தான் சொன்னா, யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? அந்த பேதுரு தான் ஆண்டவர் பார்த்தா சொன்னா, யார் இடத்துல போவோம் ஆண்டவர் சொன்னது இந்த பேதுரு தான். பாருங்க, அன்றைக்கு அங்க கூடின அந்த கூட்டத்துல 3 விதமான ஜனங்கள் இருந்தாங்க. என்றைக்கு இயேசு கிறிஸ்து இருந்தார் இல்லையா, அந்த கூட்டத்துல எத்தனை விதமான ஜனங்கள் இருந்தாங்க? ஒன்னு உண்மையான விசுவாசி, இரண்டாவது அவிசுவாசி, பாவன விசுவாசி இல்லையா? அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? சரி, அன்றைக்கே இந்த 3 விதமான ஜனங்கள் அங்க என்ன பண்ணாங்களாம், இருந்தார்கள். இதற்கு காரணம் என்ன? 3 விதமான ஜனங்கள், 3 டைப்ஸ் ஆஃப் பீப்பிள்ஸ் இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அவருடைய பிரசங்கம் தான். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? அவருடைய பிரசங்கம் தான் அந்த சபையில பிரிவினை உண்டாக்கிற்று. இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் சபைக்குள்ள என்ன உண்டாக்குறது? அது சபைக்குள்ளே இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள இருக்கட்டும், அவர் பிரிவினை உண்டாக்குகிறார். பாருங்க, நிச்சயமாக அவர் அப்படிதான் செய்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றார், நான் சமாதானத்தை உண்டாக்க வரல, நான் பிரிவினை உண்டாக்க வரல. இயேசு கிறிஸ்து வந்து வியாதிகளை சுகப்படுத்துகிறார், இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார். ஜனங்களுக்கு என்ன உண்டாகுது? ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் மிராக்கிள் செய்யும்போது ஜனங்க அவர் என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் உபதேசம், ஒரு தீர்க்க தரிசனம் வரும்போதோ, ஒரு உபதேசம் வரும்போதோ அவர்களால் என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் பைபிள் சொல்லுது, அவர் பின்மாற்றம் அடைந்தார். ஏன் என்று சொன்னால், ஏன் ஆண்டவர் அப்படி உபதேசிக்கிறார் என்று சொன்னால், அப்பதான் பதில் எது கோதுமை எதுன்னு தெரியும். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், பதிலுக்குள்ள ஜீவன் இருக்குமா, கோதுமைக்குள்ள ஜீவன் இருக்குமா? ஆனா பதில் எதை போல இருக்கும்? கோதுமை போலதான் இருக்கும். பதில் கோதுமை போலதான் இருக்கும். ஆனா அது பதில். ஆனா கோதுமைக்குள்ளதான் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. பாருங்க, நான் சொல்றேன், பதில் ஒருபோதும் கோதுமையோட சுதந்திரமா இருக்க முடியாது. பதில் ஒருபோதும் கோதுமையோட என்ன பண்ண முடியாது? சுதந்திரமா இருக்க முடியாது. பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய உபதேசத்தை கேட்டு யாரெல்லாம் பின்மாற்றம் அடைகிறாங்களோ அதெல்லாம் பதில். நான் சொல்றது புரியுதா? சில பேரால இந்த சபையில ஒரு மாசம் கூட தாக்கு பிடிக்க முடியல. ஏன் தெரியுமா? அவர் பதிலா இருக்கிறார்கள். அவர்கள் கோதுமையா இருந்தா நிற்பாங்க, களஞ்சியத்துக்கு போவோம். நீ பதிலா இருக்கிறீங்க. எவ்வளவு பேர் கோதுமையா இருக்கிறீங்க? எவ்வளவு பேர் கோதுமை இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? கோதுமை களஞ்சியத்துக்கு போவோம். களஞ்சியம்னா எவன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஆனால் பதில் ஒருபோதும் கோதுமையோடு என்ன பண்ணாது? நிற்காது. பாருங்க. ஆமா, இப்ப பாருங்க, பேதுரு என்ன சொல்றாருன்னா, மத்திய 16:16 இயேசு சொன்னார், எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க கேட்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லாரும் சொல்றாங்க, உங்களை தீர்க்க தரிசனன்றாங்க, உங்க எலியான்றாங்க, உங்க யோவான்ன்றாங்க. சரி, எல்லாரும் விட்டுருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எல்லா சபையும் தேவனை எப்படி பார்க்கிறது? 3 ஆளா பார்க்கிறது. திருத்துவம். ஹல்லேலூயா. திருத்துவம் என்பது ஒரு ஃபேக் டாக்டரின். திருத்துவம் என்பது, ட்ரினிட்டி என்பது ஒரு ஃபேக் டாக்டரின். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கே நம்ம தேவனை கர்த்தர் ஒருவரே கர்த்தர். கேக்குறாரு இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நினைக்கிற இந்த வாசனம் இல்லையா? அப்ப பேதுரு என்ன சொல்றேன்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், எப்பா, இது மாம்சமோ ரத்தமோ உனக்கு இது வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை என்ன பண்ணாரு? உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. வார்த்தையின் உண்மையான வெளிப்பாட்டை பெற்ற பேதுரு தான் உண்மையான விசுவாசி. முதல் கேரக்டர் நம்ம பேதுருவை பார்த்தோம். அவன் எப்படியாப்பட்டவனா இருந்தான்? ஒரு உண்மையான விசுவாசியா இருந்தான். ஏன்னா அந்த வார்த்தையின் உண்மையான வெளிப்பாடை அவன் பெற்றுக்கொண்டான். அந்த வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போக விருப்பமா இருந்தா போங்க. அந்த 70 பேர் போயிட்டு அவங்க நெக்ஸ்ட் வர அவங்களுக்கு கரெக்ட். நீங்களும் போக விருப்பப்படலன்னு கேட்கும்போது பேதுரு சொல்றான், எவ்வளவு பேர் சொல்லிருக்காங்க அந்த மாதிரி? எவ்வளவு பேர் ஆண்டவருக்கு சொல்லிருக்கீங்க? எங்க ஆண்டவரே போக முடியும் பிரசன்னத்தை, எங்க ஆண்டவரே போக முடியும் சமூகத்தை விட்டு. ஹல்லேலூயா. சரி, பேதுரு சொல்றான், எங்க ஆண்டவரே போவோம். ஏன்னா நித்திய ஜீவ வார்த்தை என்பது யார்தான்? நீர் தான் இல்லையா? ஏன்னா அவரே நித்திய ஜீவ வார்த்தை என்பது பேதுரு முற்றிலுமாக அறிந்து கொண்டான். யாருதான் நித்திய ஜீவ வார்த்தை இருக்கிறன்னு அறிந்து கொண்டான்? பேதுரு அறிந்து கொண்டான். பாருங்க, ஆமா, அவரே ஜீவிக்கிற வார்த்தையா இருக்கிறார். அவனுக்கு அந்த ரெவல்யூஷன் வந்தது. யாருக்கு? பேதுருக்கு இல்லையா? அவன் ஒரு உண்மையான விசுவாசியா. அப்ப நம்மளுக்கு யார்தான் வெளிப்படுத்தணும் ரெவல்யூஷனை? பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்ணணும்? நம்மளுக்கு வார்த்தையின் வெளிப்பாடை சொல்லி கொடுக்கணும். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தும் போது இந்த காலத்துக்குரிய செய்தியை நீ காண்பான். ஆமா, கர்த்தர் எவனுக்கு வெளிப்படுத்துறாரோ அந்த சபைக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்துறார். அது சபையா இருக்கலாம், அது ஒரு தனிப்பட்ட நபரா இருக்கலாம். கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்த சுத்தமா இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்த சுத்தமா இருக்கிறார் இல்லையா?
ஆனா ஆண்டவர் நம்முடைய சபைக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இக்காலத்தின் செய்தி என்ன என்பதை முதலாவது என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். பாருங்க, இல்லைன்னா தேவன் இடைப்படவே மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் யூதர்களோடு எப்ப இடைப்படுறாரு? மணவாட்டி மேல எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு. எப்பவுமே அது கரெக்ட், குட். தேவன் யூதர்களோடு கூட ஒரு தேசமா இடைப்படுகிறார். தேவன் இந்த புறஜாதி சபை காலத்திலையும் இக்காலத்தில் செய்தி என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். இல்லை என்று சொன்னால் அந்த சபையோட தேவன் இருப்பதில்லை. ஆனா நாம் விசுவாசிக்கிற நம்ம சபையோட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஏன்னா இக்காலத்தின் தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரானம் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம். தேவன் அவர் மூலமாய் மணவாட்டிக்கு ஒரு செய்தி கொடுத்தார் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த செய்தி தான் நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷன், கிரேஸ் அண்ட் ஃபெய்த் கொடுக்கும். ரெவலேஷன் யார் பிரதர் தரணும்? இயேசு கிறிஸ்து தரணும். இன்னைக்கு கர்த்தர் ஒரு சபைக்கோ ஒரு ஊழியக்காரனுக்கோ ஒரு விசுவாசிக்கோ வெளிப்படுத்தால் மட்டும் தேவன் அறிந்து கொள்ள முடியும். அப்ப ரெவலேஷன் யார் தரணும் தெரியுமா? தேவன் தரணும். பேதுரு உண்மையான விசுவாசியா இருந்தான். இக்காலத்துக்குள்ள செய்தி என்ன சபை மக்களுக்கு தெரியணும். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? லவோதிகா சபை காலத்துல இருக்கிறோம். பாருங்க, ஆமா, இந்த லவோதிகா சபையில கர்த்தர் எங்க இருக்கிறார் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிறார். ஆனா ரியலாவே எங்க இருக்கிறார்? சபைக்கு வெளியே இருக்கிறார். ஒவ்வொரு சபை காலங்கள எபேசு சபையில் இருந்த அந்த தேவன் அது ஸ்தாபனமாய் மாறினது. அடுத்த சபைக்கு வருகிறார். எந்த சபை ஸ்தாபனமா மாறுகிறதோ தேவன் அதை விட்டு வெளியே வந்துடுறார். ஒவ்வொரு சபையாக ஒவ்வொரு தூதன் வருகிறான். அந்த தூதன் இருக்கிறவர்களும் சபை கரெக்டா போகுது. தூதனும் கரெக்டா இருக்கிறாங்க. அந்த தூதனுடைய செய்தி கேட்கிற மணவாட்டி என்ன பண்றாங்க? கரெக்டா இருக்கிறாங்க. தூதனும் அக்காலத்துக்குள்ள மணவாட்டி மரிச்ச உடனே அது ஸ்தாபனமா போயிடுது. கர்த்தர் வெளியே வந்துடுறார். நான் சொல்றேன், ஒவ்வொரு சபையும் ஸ்தாபனமா மாறும்போது ஆண்டவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஒவ்வொரு சபையை விட்டு வெளிவரார். இனி வேற ஒரு சபை இருக்கா? வேறொரு சபைக்கு போவதற்கு சபை இல்ல. ஏன்னா இதுதான் கடைசி கால சபை. ஆனா ஆண்டவர் இந்த சபையை விட்டு வெளியே வந்துட்டார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் மணவாட்டிய இந்த லவோதிகா சபையை முதலாவது எடுக்கிறார். இப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறது? வெளியே இருக்கிறார். அவர் யாருக்குள்ள வர ஆசைப்படுறார் தெரியுமா? முன்குறிக்கப்பட்ட மணவாட்டிக்குள்ள வர வாஞ்சிக்கிறார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, இந்த சம்பவம் நடக்கும்போது நம்ம கடைசி காலத்தில் ஜீவிக்கிறோம் என்பதை நம்புங்க. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? சபையானது முடிவு பெற போகிறது. ஹல்லேலூயா. அப்பொழுது காலமானது ஒன்று இல்லாம போயிடும். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் எங்க இருந்தோம்? குட். ஃபர்ஸ்ட் எங்க இருந்தோம்? எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நித்தியத்துக்கு என்ன இல்ல? காலம் என்பதே இல்ல, முடிவு என்பதே இல்ல. ஏன்னா அது தூங்கவே இல்லை. நம்ம எல்லாம் நித்தியத்துல தான் இருந்தோம். சபையானது முடிவு பெற போகிறது. அப்போது பாருங்க, முன்குறிக்கப்பட்ட சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்று ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் அந்த சபை இருக்கு. ஆனா கண்ணுக்கு தெரியாது. உலகம் முழுவதுமா என்ன பண்ணிருக்கு? மணவாட்டி சபை இருக்கு. ஆமா, அந்த சபை ஆயத்தமாய் கொண்டிருக்கு. ஆமா, எவ்வளவு சொல்றேனே, சபையும் கிறிஸ்துவும் இணைகிற நேரம். இப்படி சொல்ற வேற மாதிரி மணவாட்டியும் மணவாளனும் இணைகிற. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சாக்கு போக்கு சொல்ற நேரம் இல்ல, நம்ம ஆயத்தமாகிற நேரம். நம்ம என்ன நேரமா இருக்கு? ஆயத்தமாகிற நேரமா இருக்கு. பாருங்க, பேதுரு ஒரு உண்மையான விசுவாசியா இருந்தான். சீஷர்களும் அந்த காலத்தின் தேவனுடைய வார்த்தையா இருந்த மேசியாவை கண்டார்கள். அது மாத்திரம் இல்லாம அவரை விசுவாசிச்சாங்க. இவங்க மேசியான்னு சொல்லி. அப்ப ஒரு உண்மையான விசுவாசி என்னதான் பண்ணணும்? அவர் யார் என்பதை காலத்துக்குள்ள செய்தி என்பதை நம்ம என்ன பண்ணணும்? அது விசுவாசிகளை பாருங்க. அதன் முதல் கேரக்டர் நம்ம பார்ப்போம். உண்மையான விசுவாசி குறித்து முதல் கேரக்டர் நோவாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நோவா வந்து ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். நோவா யாரா இருந்தார்? தீர்க்கதரிசியா இருந்தார். ஏன்னா வார்த்தை யாருக்கு தான் வரும்? தீர்க்கதரிசிக்கு தான் வரும். பாருங்க, இல்லையா? ஆமா. இந்த நோவாவுக்கு ஆண்டவர் வந்து நோவாவுக்கு ஒரு செய்தி வந்தது. என்ன செய்தி வந்ததுன்னா, இந்த உலகத்தை நான் என்ன பண்ண போறேன்? நியாயத்திற்கு போகிறேன், அழிக்க போகிறேன். அதனால ஒரு வேலையை என்ன பண்ணு? உண்டாக்கு. அதே போல ஜனங்களை என்ன பண்ணு? இந்த செய்தி சொல்லி எச்சரிக்கை சொன்னார். நோவா செஞ்சனா இல்லையா? எவ்வளவு வருஷம்? 120 வருஷம் அவர் பிரசங்கிக்கிறார். ஒரு ஆத்மா கூட மறந்துருங்க. எவ்வளவு வேதனையா இருந்தது பாருங்க. இந்த காலத்தை நோவுடைய காலத்துக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். இன்றைக்கும் சபையானது பிரசங்கித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் ஜனங்க என்ன பண்றாங்க? அதை அசட்டை செய்யறாங்க, தள்ளி விட்டுறாங்க. பாருங்க, இப்போ நோவாவுக்கு செய்தி வந்தது. அவனால விசுவாசித்தான், வேலையை உண்டு பண்ணுகிறான். ஆனா அங்க இருக்கிற பரிசேயர்கள், சதுசேயர்கள், அங்க இருக்கிற ஸ்தாபன சபைகள் அவனை பார்த்து என்ன சொல்லுது? வயசாயிடுச்சு. அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? வயசாயிடுச்சு. அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அப்போ அன்னைக்கு மிஞ்சான காலமா இருந்தது.
நோவை பார்த்து பைத்தியக்காரன் சொன்னாங்க, அவனை பரியாசம் பண்ணாங்க, ஆமா முட்டாள் என்று சொன்னாங்க. ஆனாலும் நோவா தேவனோடு கூட தர்க்கம் பண்ணல. ஆண்டவரே இது உண்மைதான் ஆண்டவரே, ஏன்னா மழைனா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. அப்ப மழையை குறித்து அவங்க கேள்விப்படவே இல்லை. ஏன்னா வானத்துல எதாவது அமைச்சிருக்கிறாங்க, அவங்க சேட்டலைட்ல இருக்கு இல்லையா, சேட்டலைட்ல அமைச்சு பார்த்துருக்காங்க வானத்துல எங்கன்னா மழை எதனா இருக்குதா அப்படின்னு. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மழையே இல்லை, ஒரு பைத்தியக்காரன் சொன்னாங்க. ஆனா நோவா அப்படி சொல்லல. ஜனங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்றான், வரும். ஹல்லேலூயா. ஆமா, இப்போ உடனே அவன் போய் வேலையை செய்யறான் பாருங்க. ஏன்னா தேவன் அதை சொன்னார். நோவா தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணா, விசுவாசிச்சான் பாருங்க. நோவா ஒரு உண்மையான விசுவாசம். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. நான் ரொம்ப ஷார்ட்ஷாட்டா போறேன். நோவா யாரா இருந்தா, ஒரு உண்மையான விசுவாசியா இருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தை சந்தேகப்படல. மழை எப்படி வரும் என்பதை அவன் சந்தேகப்படல. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு அவன் போய் வேலையை செஞ்சான். இது எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா? ஆமான்ற ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் அவனை பரியாசம் பண்றாங்க, எல்லாரும் அவனை முட்டாள்ன்றாங்க, எல்லாரும் அவனை கேலி பண்றாங்க. ஆனாலும் நோவா எதை விடல, தன் விசுவாசத்தை விடாம வேலையை கட்டி கொண்டிருந்தான். ஏன் தெரியுமா? சொன்னது தேவன். பொய் சொல்ல தேவன் மனிதனே, வானம் பூமி மாறனுடைய வார்த்தை மாறாது. நோவா தேவனை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு உண்மையான விசுவாசம். அடுத்தபடியாக ஆபிரகாம். ஹல்லேலூயா. அடுத்தபடி யாரு? ஆபிரகாமுக்கு ஒரு காரியம் நடக்கிறது இல்லையா, நடக்க முடியாத ஒரு காரியத்தை விசுவாசிப்பதற்காக தேவன் அவனை அழைத்தார். கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு ஆச்சு தெரியுமா? 75 வயசு ஆச்சு. சாராளுக்கு 65 வயசு. 65 வயசு ஆன போதிலும் குழந்தை இல்லதான். ஆனா 2 பேரும் அன்புள்ளவர்களா இருந்தாங்க, 2 பேரும் சமாதானம் உள்ளவர்களா இருந்தாங்க. ஆபிரகாமை பார்த்து சொல்றார், ஆபிரகாமே உன்னை அவிசுவாசத்திலிருந்து என்ன பண்ணு, பிரித்துக்கொள். உன் தகப்பன் உன்னை இணைத்தான், உன் ஊர் எல்லாத்துக்கும் என்ன பண்ணு, வெளியே வா. எப்பவுமே ஆண்டவர் அவிசுவாசத்திலிருந்து உன்னை பிரிப்பார். அப்பதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை வேறு பிரிச்சுக்கொள். ஏன்னா அவிசுவாசிக்கு விசுவாசிக்கு என்ன உண்டாகாது, சம்பந்தம் இல்லை. ஒரு அவிசுவாசி இருக்கிற இடத்துல விசுவாசி இருந்தா யாருக்கு தான் பிரச்சனை? விசுவாசிக்கு தான் பிரச்சனை. ஏன்னா இவனுக்கு அவனுக்கு எப்போதும் என்ன பண்ணாது, ஒத்து போகாது பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் முதலாவது ஆபிரகாம் என்ன பண்றாரு, அவன் தகப்பன் ஆக்சுவலி அவன் தகப்பன் கூட கானான் தேசத்துக்கு வரல, வராதுக்கு முன்னாடியே அவர் டெத் ஆயிட்டாரு பாருங்க. லோத்தும் கர்த்தர் என்ன பண்றாரு, பிரிச்சுட்டார். ஏன்னா லோத்தையும் அவனை தகப்பனையும் அழைக்கல, கர்த்தர் ஆபிரகாமை அழைச்சார். கர்த்தர் எவர்களை அழைக்கிறாரோ அவர்களை தான் பிரிச்செடுப்பார். எவ்வளவு பேர் கர்த்தரை அழைச்சாரு, எவ்வளவு பேர் கர்த்தரை பிரிச்செடுத்தாங்க. கர்த்தர் உங்களை பிரிச்செடுத்தாருன்னு சொன்னது உண்மைதான். நீ அவிசுவாசத்துக்கு முதல்ல வேறு பிரித்துக் கொள்ளணும். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை விசுவாசிச்சான். ஆமா, உனக்கு நான் என்ன தருவேன், ஈசாக்கு என்ற ஒரு குழந்தையை தருவேன் சொல்லிட்டார். குழந்தையும் தந்தது அவரே, பேரு வச்சதும் அவரே. பாருங்க பைபிள் சொல்லுது, சாராளுக்கு உண்டான அந்த ஸ்திரீகளுக்குள்ள உண்டான அந்த வழிபாடு நின்று போயிடுச்சுன்னு பைபிள் சொல்லுது இல்லையா. ஆனாலும் ஆபிரகாம் என்ன பண்ணல, அதை அவிசுவாசிக்கல, அதை விசுவாசித்தான். பாருங்க நீங்க எப்படி ஆண்டவரே இது செய்ய போய் ஆபிரகாம் கேட்டானா, நம்ம ஆனா ஆபிரகாம் ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரே நீங்க செய்ய போறேன்னு கேட்கல இல்லையா. ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும் தேவன் சொல்லியிருக்கிறார், அதுவே முடிவா இருக்கு. தேவன் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அதுக்கு முடிவு. ஏன்னா கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு உத்தரவு கொடுக்கிறார். 25 வருஷம் சொன்ன உடனே ஆபிரகாம் சாராட்ட போய் சொல்றாரு, சாரால எதனா உள்ள எதனா மாற்றுதான் தெரியுதா, ஒரு வயிறு வலிக்கிற மாதிரி இல்ல குழந்தை எட்டி வலிக்கிற மாதிரி. சாரால் சொல்றா எனக்கு எதுவுமே தெரியலையே, எனக்கு எந்த அறிகுறியும் தெரியலையே. இப்படி இருந்த போதிலும் 25 வருஷம் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்காக கீழ்ப்படினார். சொன்ன உடனே ஆபிரகாம் செக் பண்ணா, உடனே நடக்கல. 25 வருஷம் ஆன பின்னும் அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஆபிரகாம் ஒரு உண்மையான விசுவாசி. ஆபிரகாம் யாரா இருக்கிறாரு, ஒரு உண்மையான விசுவாசி இருக்கிறார் பாருங்க. ஆபிரகாம் பாவன விசுவாசி அல்ல, அவன் உண்மையான விசுவாசியா இருந்தான். தேவன் அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார். அதுதான் உண்மையான விசுவாசத்துக்கு உண்டான காரியம் பாருங்க. நானும் சொல்றேன், உங்களை பார்த்து உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தை விசுவாசிங்க. நான் இப்படி சொல்லட்டா, தேவனுடைய குமாரனும் குமாரத்தை இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் வேதத்தில் இருக்கிற ஒரு புள்ளி கூட அவங்க அப்படியே விசுவாசிப்பாங்க. தேவனுடைய வார்த்தை முழுக்க முழுக்க அது முழுங்க தேவனுடைய சத்தியமா இருக்கு. இன்னைக்கு அதை தான் சொல்றாங்க, ஆண்டவர் நீ நம்மளுக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன தெரியுமா, நான் மேல போறேன், உனக்காக ஒரு இடத்தை வச்சிருக்கிறேன். எவ்வளவு பேர் அது விசுவாசிக்கிறீங்க? எஸ், நீங்க சில பேர் ராப்சரை நம்புறது இல்லை, சில பேர் உயிர்த்தெழுதலை நம்புறது இல்லை. விஞ்ஞானிகள் சொல்றாங்க, என்னங்க இந்த காலத்துல நான் எவ்வளவு பேர் ராப்சர் விசுவாசிக்கிறீங்க? எஸ், ஏன்னா ஆண்டவர் அவ்விதமா நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அது நிச்சயமா நிறைவேறும் பாருங்க. ஆமா. அடுத்தபடியாக யோபு
யோபு பார்க்கிறோம். யோபு வந்து யோபா தான் இருந்தார். நான் சொல்றேன், விசுவாசிகளானவர் எப்பொழுதும் சோதிக்கப்படுகிறார்கள். எப்பவுமே தேவனுடைய பிள்ளைங்க என்ன பண்றாங்க? ஆமா, பவுல் எபிரேயர் 12:6 தான் சொல்றாரு, தேவனுடைய புத்திரர்களை அவர் என்ன பண்றாராம்? சிட்சிக்கிறார், சோதிக்கிறார் என்று சொல்லி. ஆமா, ஏன்னா தேவனிடத்தில் வருகிற ஒவ்வொருவரும் கண்டிப்பா சோதிக்கப்படுவாங்க. தேவனுடைய பிள்ளைகள் உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், உங்கள் ஒவ்வொரு லைஃப்லயும் ஒவ்வொரு சோதனைகள் இருக்கு. ஒவ்வொரு சோதனைக்குள்ளாக நீங்க கடந்து போறீங்க. ஆனா சோதனை இல்லாம உன்னால ஜெயம் கொள்ள முடியாது. யுத்தம் வராம நீ ஜெயிக்க முடியாது. ஆமா, அப்ப சோதனை நமக்கு நல்லதா இல்லையா? எவ்வளவு பேர் நல்லதுன்றீங்க? அதுக்குன்னு சோதனை தேடி நீயே போக தேவையில்ல. சோதனையே வா, சோதனையே வா, சோதனை உன்னை தேடி கண்டிப்பா வரும். நீ உண்மையான கிறிஸ்துவ வாழும் போது சோதனை உன்னை தேடி வந்தே வரும். ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா யாருக்கு சோதனை வந்ததுதான்? இவருக்கு வந்தது, யோபுக்கு வந்தது. பாருங்க, யோபு வந்து சோதனை வழியே கடந்து போக வேண்டியதா இருந்தது. யோபு எதன் வழியா கடந்து போக வேண்டியதா இருந்தது? சோதனை வழியா கடந்து போக வேண்டியதா இருந்தது. அது மட்டும் இல்ல, எத்தனை பிள்ளைங்க அவருக்கு? 10 பிள்ளைங்களும் அவர் இழந்தாருங்க. அது மட்டும் இல்ல, மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள் எல்லா ஆஸ்தியும் அவர் என்ன பண்ணாரு? இழந்தாரு. பாருங்க, அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல இருந்த சபைகள், அந்த காலத்துல இருந்த விசுவாசிகள் யோபை பார்த்து சொன்னாங்க, ரகசிய பாவி. இவன் யாரா இருக்கிறான்? ரகசிய பாவி. இவன் தேவனுக்கு விரோதமான பாவம் செஞ்சுட்டான், தேவனை அவனை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆமா, யோபுக்கு ஒண்ணு மாத்திரம் தெரிஞ்சது, இந்த சோதனை மூலமா தான் தேவன் என்னை ஒரு உன்னத இடத்துக்கு கொண்டு போக போகிறார். பிசாசுக்கு வந்து யோபை சோதிக்க பார்க்கிறான், ஆனா அவனால சோதிக்கவே முடியல. ஏன்னா பைபிள் சொல்லுது, தேவன் யோபையும் யோபுக்கு எல்லா காலத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொண்டார். நான் சொல்றேன், உங்களையும் உங்க பிள்ளைங்களையும் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொண்டார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வேலி இருக்கிறதா தான் பிரதர் நீங்களும் நானும் பாதுகாப்பா இருக்கிறோம். யோபு பாதுகாப்பா இருந்தது காரணம் என்ன? பிசாசு எந்தெந்த வழியில போகலாம்னு நினைக்கிறான், எல்லா இடத்தையும் ஆண்டவர் வேலியை போட்டிருக்கிறார். உடனே பிசாசு ஆண்டுகிட்ட போய் சொல்றான், நீங்க எல்லாமே கொடுக்குறீங்க, நீங்க எடுத்துருங்க. அப்பொழுது அவன் என்ன பண்றான்? அவங்கள மறுதளிச்சிருவான். ஆண்டவர் யோபை குறித்து கான்ஃபிடன்ஸ் சொல்றாரு. அதான் ஆண்டவர் யாரும் நம்பணும் அவர் நல்லா தெரியும். இப்ப யோபுக்கு மறுதளிச்சிருன்னு சொன்னா பிசாசு, ஆனா ஆண்டவர் யோபு நம்பினார். அப்ப யோபு கான்ஃபிடண்டா சொல்றாரு. பாருங்க, பிசாசு யோபை சோதிக்க முற்பட்டான். ஆனாலும் யோபு என்ன பண்ணான்? சோதனையிலும் சரி, உபத்திரத்திலும் சரி, அவன் தேவனை சந்தேகப்படல. ஏன்னா அவன் உண்மையான விசுவாசி. யோபு யாரா இருந்தான்? ஒரு உண்மையான விசுவாசியா இருந்தான். பாருங்க, யோபு 19, 25, 26 வீட்டுல போய் வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த சரீரம் முழுமையாய் அழிஞ்சு போனாலும் நான் என்ன பண்ணுவேன்? என் சொந்த கண், என் மாம்சத்தில் இருந்து, என் சொந்த அந்நிய கண்கள் அல்ல, என் கண்ணில் இருந்து அவர் நான் பார்ப்பேன். யோபு சொல்றான் பாருங்க, ஏன்னா யோபுடைய சரீரம், இந்த சரீரம் முழுவதும் அழிஞ்சு போனாலும்ன்றான். அப்ப யோபுடைய சரீரம் வியாதி தாக்கினது. அவன் சரீரம் அந்த புழுனால செத்து கொண்டிருக்கு. ஆனா அவனுக்கு ரெவலேஷன் வந்துருச்சு, இந்த சரீரம் அழிஞ்சு போனாலும் திரும்பவும் கர்த்தரை எழுப்புவான். அதான் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை இயேசு கிறிஸ்து வராத முன்னாடியே அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்ற இல்லையா? எவ்வளவு பேர் சொல்றீங்க யோபு கர்த்தரை பார்த்தாங்க? இயேசு கிறிஸ்துவை யோபு பார்த்தானா இல்லையா பிரதர்? சிலுவையில அவர் மரிச்சு பாதாளத்துக்கு போய் எல்லாரும் வெளியே கொண்டு வந்தார். யோபு பார்த்து ஆண்டு சொன்னார், எப்பா என் மீட்பர் உயிரோடு இருக்கிற சொன்னேன்ல, நான் தான். ஹல்லேலூயா. உங்க சரீரம் புழு தின்றதுக்கு ஆயத்தமா இருக்கு தெரியுமா? உங்க சரீரத்தை நீங்க மரிச்ச உடனே உங்க சரீரத்தை சாப்பிடுவதற்கு புழு எங்க இருக்குது? ரெடியா காத்து கொண்டிருக்கு பிரதர். ஆனா நான் சொல்றேன், நம்ம சரீரம் செத்து போனாலும் திரும்பவும் கர்த்தர் உயிரோடு இருப்பார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, யோபு ஒரு உண்மையான விசுவாசியா இருந்தான், அவன் அவிசுவாசியா. அடுத்தபடியாக தாவீது நினைக்கிறேன், தாவீது வந்து தன் தகப்பனுடைய ஆடை மேய்த்து கொண்டிருந்தார். தாவீது எதை மேய்த்து கொண்டிருந்தார்? தன்னுடைய தகப்பனுடைய ஆடை மேய்த்து கொண்டிருந்தார். ஆனா இன்னொன்னு சொல்றேன், அவர் ஆடு மேய்க்கிற இடம் ரொம்ப பயங்கரமான வனாந்தரம். அந்த வனாந்தரத்தில் என்ன இருக்கும் என்று சொன்னால் சிங்கங்கள் அதிகமா இருக்குமா? என்ன இருக்கும்? அதனால்தான் சிங்கம் வந்து எதை பிடிச்சது? சிங்கம் அதிகமா இருக்குமா? அது மட்டும் இல்லாம கரடி அதிகமா இருக்குமா? ஓநாய் பார்த்திருக்கிறீங்களா? ஓநாய்கள் அதிகமா இருக்குமா? இதன் மத்தியில தான் யார் மேய்ச்சிருது? தாவீது ஆடுகளை மேய்ச்சிருந்தா. பாருங்க, ஒரு யுத்தம் நடக்கிறது, பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. சவுலும் தாவீது சகோதரர்களும் போறாங்க, எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்க. அவ்வளவுதான் அவிசுவாசி. பயப்படுறவர்கள் அவிசுவாசி.
நான் சொல்றது புரியுதா? யாரெல்லாம் பயப்படுறீங்களோ நீங்க எல்லாம் அவிசுவாசிச்சு தான் போவீங்க. இப்போ யுத்தம் மும்முரமா நடக்குது பிரதர். ஒருத்தன் வாட்ட சத்தமா நிக்கிறான். அவன் பேர் என்ன? கோலியாத்து. எத்தனை நாள் கூப்பிடுறான் யுத்தத்துக்கு? கோலியாத்துக்கு இஸ்ரவேலோட வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு. இவங்க பயந்துட்டாங்க, ஒருத்தர் வர மாட்டான். அதனால தான் உங்க சைடு இருந்தும் ஒருத்தர் அனுப்பு, என் சைடு இருந்து ஒருத்தர் அனுப்புறேன். அதிகமா ரத்த சிந்த தேவையில்லை, அதிகமா பொருட்கள் வேஸ்ட் ஆயிடும். நாங்க கெலிச்சா நீங்க எங்களுக்கு அடிமை, நீங்க கெலிச்சா நாங்க உங்களுக்கு சேவை செய்வோம் அப்படின்னு. ஒருத்தர் வரல. கோலியாத் வந்து தன்னை என்ன பண்றான்? பெருமை வந்துருச்சு, பெருமை எடுத்துக்கொள்றான். எப்பவுமே பிசாசு பெருமை உள்ளவனா இருக்கிறான். எப்ப பிசாசு தன்னை பெரியார் என்பதை காமிப்பான். பார்த்துருக்கீங்களா? நான் யாரு தெரியுமா? என் புருஷன் யாரு தெரியுமா? என் கூட இருக்கிறவங்க யாரு தெரியுமா? பெருமை உள்ளவங்களுக்கு கர்த்தர் எது தெரியுமா? பிசாசு எப்பவுமே தன்னை பெரியாரா காமிப்பான். பிசாசு பெருமை உள்ளவனா இருப்பான். ஆனா இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவனா. உடனே இப்ப இங்க என்ன நடக்குது தெரியுமா? எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல இது கோலியாத் நினைச்சான் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், யாருமே நமக்கு ஈடா இல்லைன்னு சொல்லி. ஆனா அவன் பார்க்காத ஒரு ஆளை பார்த்துட்டான். ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்க. இது நீங்க சத்தமா ஆமேன் சொல்லுங்க. பிசாசு கோலியாத்துக்கு பிசாசு. இந்த கோலியாத் யாரை பார்த்துட்டான்? தாவீதை பார்த்துட்டான். எல்லாரும் சவுல் இஸ்ரவேலியே எல்லாருமே சவுலுக்கு கீழே தான் பைபிள் சொல்லுது. சவுல் பயப்படுறான், அவருடைய சகோதரர்கள் பயப்படுறாங்க, போர் கவசங்கள் இருக்கு, எல்லாரும் பயப்படுறாங்க பிரதர். ஆனால் தாவீது சின்ன பையன். தாவீது யாரு? சின்ன பையன். அவன் வந்து ஒரு ஆடு வைக்கிறவனா இருந்தான். எல்லாரும் பயந்தாங்க, தாவீது பயப்படவே இல்லை. ஒரு ஆமென். இப்போ சொல்றான், நான் யுத்தத்துக்கு போகிறேன். என்ன பண்றேன்? நான் யுத்தத்துக்கு போகிறேன். ஏன்னா அவன் எதை பத்தி பேசுறான் என்பதை தாவீது நல்லா அறிஞ்சிருந்தான். ஏன்னா அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி இருந்து. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? சவுல் கிட்ட சொல்றான், ஒரு இடத்துல நான் ஆடு வச்சிருக்கும் போது சிங்கம் ஆயிடுச்சு. என்ன சிங்கம் ஆடு பிடிச்சிருச்சு, அந்த சிங்கத்தை நான் கொன்று போட்டாங்க. தாவீது அப்படி இல்லை, சிங்கத்தை கொன்று போட்டா. ரெண்டாவது கரடி அவர் என்ன பண்ணாரு? புல்லட் இருக்கு இல்லையா, அந்த பவர்ஃபுல் புல்லட்டால மட்டும் தான் சிங்கத்தை வீழ்த்த முடியும். நல்லா புரியுங்க. ஒரு புல்லட் இருக்கு இல்லையா, அந்த புல்லட்னால தான் சிங்கத்தை சாகடிக்க முடியுமா? தாவீது கொன்று போட்டான். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, அது தேவன். ஆமென். சத்தமா சொல்லுங்க. அதே போலதான் கோலியத்தை பார்த்து சொல்றான், தாவீது சொல்றான், பைபிள் அவன் என்ன தெரியுமா சொல்றான்? இவன் ஒரு விருத்து சேதனம் இல்லாதவன், இவன் ஒரு அவிசுவாசி. ஹல்லேலூயா. நீ உன்னுடைய பலத்தையும் உன் தேவர்களை நம்பி வர, ஆனா நானும் இஸ்ரவேலின் தேவனை நம்பி வருகிறேன். தாவீதுக்கு கர்த்தர் தான் பிரதர் பாதுகாப்பு. எந்த ஒரு விசுவாசிக்கும் கர்த்தர் தான் பாதுகாப்பு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. என்ன சம்பவித்தாலும் பரவாயில்ல, உலகம் என்ன சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல, என்னுடைய பாதுகாப்பு கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ஆமா, இஸ்ரவேலின் தேவன் எப்படி இருக்கிறார்? நமக்கு பலத்தை துர்கமா இருக்கிறாரா? நீதிமான் அதற்குள் ஓடி எப்படி இருப்பான்? சுகமா இருப்பான். கிறிஸ்துவே நம்முடைய பாதுகாப்பா இருக்கிறார். தாவீது பயப்படல, ஏன்னா ஒரு அவிசுவாசி, அவன் ஒரு விருத்து சேதனம் இல்லாதவன். ஆனா தாவீதுக்கு தெரியும், என்னோட இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இயேசு கிறிஸ்து அதை செய்வார், இயேசு கிறிஸ்து தாவீதை கொன்று போடுவார்னு சொல்லி தாவீது கொன்று போட்டான். கர்த்தர் அதை செய்தார். ஏன்னா தாவீது ஒரு விசுவாசியா இருந்தான். தாவீது யாரா? அடுத்த தானியேல் சீக்கிரகிறது என்ன சொல்றது தெரியுமா? அவன் 3 மணி எப்பவுமே ஜெபிப்பான். தானியேல் எப்பவுமே என்ன பண்ணுவாரு? தானியேல் வந்து ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா. இஸ்ரவேல் ஜனங்க வந்து பாபிலோன் ராஜா என்ன பண்ணான்? சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார். அது நமக்கு தெரியும் இல்லையா? தானியேல் எழுதுவார்கள், அதெல்லாம் போய் கேளுங்க, நல்லா கிளியரா பேசியிருப்பேன். இப்ப தானியேலுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சோதனை வருது பாருங்க. என்ன சோதனை? இவன் 3 வேளை ஜெபிக்கிறான். 30 நாள் வரைக்கும் யாரும் வணங்கக்கூடாது, அவங்க தேவனை வணங்கக்கூடாது. எந்த ராஜாவை தான் வணங்கணும்? பாபிலோன் ராஜா இல்லையா? பாபிலோன் தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தடையை கொண்டு வந்துட்டான். பிசாசுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை ஆராதிக்க விடக்கூடாது என்பது தடையை கொண்டு வருவாங்க. நீங்க சபைக்கு வரக்கூடாது, நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது, நீங்க தேவ பிரசன்னத்துல வரக்கூடாது. அது ஒரு பிசாசுடைய தடை, நீங்க அறிஞ்சுக்கணும். இப்போ தானியேலுக்கு இப்படி அப்படி சப்போஸ் இந்த சட்டத்துக்கு மீறினால் அவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? சிங்க கபில போடணும். அது யாருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா தானியேலுக்கு தெரிஞ்சிருச்சு. தானியேலுக்கு என்ன ஆயிடுச்சு? இப்ப தெரிஞ்சிச்சு உடனே தானியேல் என்ன பண்ணுவான்? கீழ்ப்படிய கூடாதா? ஆனா அவன் யாருக்கு கீழ்ப்படிஞ்சான்? ஒரு ஆமென் சொல்லுங்க. மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிவது உத்தமம். தானியேல் வருகிறான். எப்பவுமே 3 வேளை அவர் ஜெபிப்பார். அதுவும் பலகணி வழியாக திறந்து எருசலேமை நோக்கி தான் அவர் ஜெபம் பண்ணுவார். ஏன் எருசலேமை நோக்கி ஜெபம் பண்றதுன்னு சொன்னா, சாலமன்
ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே உங்களுடைய ஜனங்க உமக்கு பாவம் செஞ்சுட்டு உலகமா சிதறடிக்கப்படுவாங்க. ஆனா எந்த இடத்துல இருந்து இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணா நீ தயவாய் பதில் தரணும்பா, நீங்க விடுதலை தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணார் சாலமோன். அன்னைக்கே தானியேலுக்கு தெரியும் நம்ம ஜெபம் பண்ணா எங்க போட்டுருவாங்க, சிங்கக்கேவில போட்டுருவாங்க தெரிஞ்ச போதிலும் அவன் என்ன தெரியுமா, அது மேல அவன் கவனத்தை செலுத்தல. அது மேல அவன் என்ன பண்ணல, கவனத்தை செலுத்தல. ஏன் தெரியுமா, அவன் தெரியும் இஸ்ரவேலுக்கு நம் தேவனா கர்த்தர். ஆமா, அப்ப மனுஷன் போய் அவன் வணங்கலாமா? அப்ப வணங்கினா முதல் பிரமாணத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மீறிட்டாங்க. தானியேல் தேவனுடைய வார்த்தை நிலைச்சது. ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேர் சொல்றாங்க இவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆரம்ப ஸ்டேஜில் இயேசு விட்டு கொடுத்துறாங்க. எத்தனை கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷமா உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருப்பேன். திருமணம் செய்யணும், எப்படி செய்யணும், திருமணம் பண்ணிட்டு எப்படி வாழணும், வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆனா அவங்க ஈஸியா என்ன தெரியுமா சொல்லிடுறாங்க, அவர் சொல்லிட்டார், இவன் சொல்லிட்டான், இவங்க சொல்லிட்டாங்க. நான் உண்மையே சொல்றேன், நீ விசுவாசி இல்லை, நீ அவிசுவாசி. ஆனா தானியேல் என்ன தெரியுமா சொன்னா, மனுஷனுக்கு கீழ்ப்படியை பார்க்கிறோம், நான் தேவனுக்கு கீழ்ப்படிகிறேன். நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்றீங்க பிரதர் சிஸ்டர், இருக்கிறீங்க நிறைய பேர் உங்க புருஷன் மேல பழி போடுறீங்க, உங்க மனைவி மேல பழி போடுறீங்க, உங்க பிள்ளைங்க மேல பழி போடுறீங்க. இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்கிறார். மனுஷனுக்கு கீழ்ப்படியை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படி. இவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனவங்க. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவோட இந்த உலகத்துல பெரியவர்கள் யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்துவோட உங்களுக்கு வேற எதுவும் பெருசா தெரியக்கூடாது. நான் சொல்றேன், தானியேலை போல மனுஷனுக்கு கீழ்ப்படியதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிங்க. ஆமா, தானியேல் தேவனுக்கு முன்பாக நேர்மையா நடந்தான். தானியேல் யார் முன்னாடி நடந்தா நேர்மையா? நான் சொல்றேன், நம்ம இயேசு கிறிஸ்து முன்பாக நேர்மையா நடந்தோம். தேவன் நம்ம மூலமா ஜீவிக்கிறார். வார்த்தையாகிய தேவன் நம்ம மூலமா ஜீவிக்கிறார். நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்துறோம். பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொன்ன என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லி உங்களை பார்த்த இயேசு கிறிஸ்து பார்க்கணும். உங்க வாழ்க்கை மூலமா இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். உங்க மூலமா தேவனுடைய நாம தூஷிக்கப்பட்டதோ அந்தந்த இடத்தெல்லாம் இனிமேலும் உங்க மூலமா தேவனுடைய நாம மகிமைப்படும். உங்க எவ்வளவு பேர் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறீங்க? ஒரு தானியேல் பாருங்க, அது மட்டும் இல்லாம சிங்கம் கூட அவன் ஒண்ணே பண்ண முடியல. சிங்கத்தோட தேவன் பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிங்கம் கூட யார் பண்ண முடியல, தானியேல பண்ண முடியல பாருங்க. ஏன்னா தானியேல் ஒரு உண்மையான விசுவாசி. தானியேல் யாரா இருந்தா? ஆமா, நிறைய காரியங்கள் நிறைய இருக்கு. மோசே இருக்கிறார், நாத்தான்வேல் இருக்கிறார். பாருங்க, மோசேயும் தேவனை விசுவாசித்தான். அது மாத்திரமே நாத்தான்வேல் தேவனை, நீ இஸ்ரவேலின் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்பதை விசுவாசிக்கிறேன்னா 12 வருஷமான ஒரு ஸ்திரீ அவன் என்ன பண்ணா, இயேசு கிறிஸ்து வரும்போது சுகத்தை பெற்று கொண்டாங்க இல்லையா? ஸ்திரீ யார்கிட்ட வந்தா? ஏன் வந்தா? ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு இயேசு என்ன சுகப்படுத்துவாங்க. இதுதான் விசுவாசம். என்னுடைய ஜபத்துக்கு அவர் பதில் தர, இயேசு கிறிஸ்து என்ன சுகப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு விசுவாசியா இருந்தான். பர்தலோமே குருடன் தெரியுமா? தேவனுடைய குமாரனே, தேவனுடைய குமாரனே என்று என்ன பண்றாரு? அந்த சத்தம் யாருக்கு கேட்கல? இயேசு கிறிஸ்து கேட்கல. அவர் காதுல கேட்கலனால இருதயத்தில் அதை அறிஞ்சார். உடனே அது ஏன்னா தாவீது குமாரன் அவரை கூப்பிடக்கூடாது. ஏன் தெரியுமா? அங்க இருக்கிற பரிசேயர் சதுசேயர் இருக்கிறாங்க, அவனை அடிப்பாங்க, அவனை புறம்பாக்கி போடுவாங்க. இவன் ஒரு வேசியின் மகன். இவன் யாருக்கு பிறந்தாரு? ஒரு வேசிக்கு பிறந்தாரு. இவர் ஒரு மனுஷன். தாவீது குமாரனா என்ன அர்த்தம்? மேர்ஜன் அர்த்தம். தாவீது குமாரனா என்ன அர்த்தம்? அது 1000 வருஷ அரசாட்சியில் அவர் அந்த ஸ்தானத்தில் உட்காருவார். இப்போ 1000 வருஷ அரசாட்சியில தாவீது குமாரா இருப்பார். இது தாவீது குமாரன் கூப்பிடக்கூடாது. ஆனா அவனுக்கு தெரியும், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சுகம் வேணும், அது அவரெல்லாம் தர முடியும் விசுவாசிச்சான். பர்தலோமே ஒரு விசுவாசம். மார்த்தாள் அவங்க தம்பி செத்து போயிட்டான், 4 நாள் ஆயிடுச்சு, நீங்க இங்கிருந்தா நடந்திருக்காதுன்னு சொல்லும் போது நீ என்னை விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பா. உடனே அவன் விசுவாசிச்சா. மார்த்தாள் மரியாள் ஒரு விசுவாசி. நான் சொன்னது எவ்வளவு பேர் புரிஞ்சிச்சு? சரி, இது வரைக்கும் விசுவாசத்துக்கு கொண்டானதை பார்த்தோம். எவ்வளவு பேர் புரிஞ்சிச்சு? இவர்கள் தான் யாரா இருக்கிறாங்க? முதல் கேரக்டர் தான் யார் பார்த்தோம்? உண்மையான விசுவாசி. புரிஞ்சிச்சா? ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது அவிசுவாசி. விசுவாசி யாருன்னு நம்ம பார்த்தோம்னா, விசுவாசி வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க விசுவாசி. நீங்க பாருங்க, நோவாவை எடுத்துக்கங்க, ஆபிரகாம் எடுத்துக்கங்க. இப்படி சொல்றேன், நோவா முதல் இன்றைக்கு வருகிற ஒவ்வொரு சந்ததியும் தேவனுடைய வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். எவ்வளவு பேர் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்க?
நான் எப்பவுமே சொல்றது உண்டு, உங்க இதயத்துல அது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதுக்கு சிம்டம்ஸ் என்ன? தேவனுடைய வார்த்தை எங்க என்ன பண்ணணும்? நீங்க தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாதான் பிரதர் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீங்க. ஒரு விசுவாசி என்ன பண்ணுவான்? உண்மையான விசுவாசி என்ன பண்ணுவான்? தேவனுடைய வார்த்தை எல்லாத்தையும் சத்தியம் என்று விசுவாசிப்பான். ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமா, இப்படி சொல்றேன். எவ்வளவுதான் நடக்க முடியாத காரியமா இருந்தாலும், உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில் நடக்க முடியாத காரியமா இருந்தாலும் சரி, ஆமா, அது எதுவா இருந்தாலும் சரி, நான் உண்மையான விசுவாசம் என்ன தெரியுமா சொல்லுவானா? தேவனை விசுவாசிக்கிறேன். இது எப்படி நடக்கும்? ஆபிரகாம் அப்படியே கேட்டான், இது எப்படி நடக்கும்? என்னால இதெல்லாம் பண்ண முடியல. சில பேர் சொல்லுவாங்க, என்னால விசுவாசிக்க முடியல, இது எப்படி நடக்கும் என்பதை கேட்கிறாங்க. அவன் தான் அவிசுவாசி. நான் சொல்றது புரியுதா? எப்படி நடக்கும், என்னால விசுவாசிக்க முடியல ஒருத்தர் சொல்றான் பாத்தீங்களா, அவன் தான் யாரா இருக்கிறான்? ஒரு அவிசுவாசியா இருக்கிறான். ஆனா ஒரு விசுவாசி தேவனுடைய வார்த்தை அப்படியே விசுவாசிப்பான். ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை இருக்கிறதுனால. சரி, அவிசுவாசி பத்தி பார்ப்போம். ரெண்டாவது கேரக்டர் அவிசுவாசி. அவிசுவாசி என்ன செய்வன் என்று சொன்னால், அவன் தேவனுடைய வார்த்தை முதலாவது என்ன பண்ண மாட்டான்னா விசுவாசிக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் உண்மையான விசுவாசி சீஷர்ல 3 கேரக்டர் பார்க்க போறோம் இல்லையா? உண்மையான விசுவாசிக்கு தகப்பனார் அப்போஸ்தலர்கள். உண்மையான விசுவாசிக்கு தகப்பனார் யாரு? 12 அப்போஸ்தலர்கள். இந்த அவிசுவாசிக்கு தகப்பனார்ல 70 சீஷர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு 70 சீஷர்கள் இருந்தாங்களே இல்லையா? ஆண்டவர் 2 பேர் என்ன பண்ணாரு? அனுப்புனார். இவர்கள் ஒரு அவிசுவாசி. இவர்களை குறித்து கொஞ்சம் நம்ம கவனமா கேட்போம். புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 70 பேரும் இயேசு கிறிஸ்துவோடு என்ன பண்ணாங்க? இவங்க இந்த 70 பேர் அற்புதம் செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சாங்களா இல்லையா? அற்புதம் செஞ்சாங்க. பிசாசை துரத்துனாங்க. அது மாத்திரம் இல்லாம சந்தோஷப்பட்டாங்களே இல்லையா? இதையெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார் 6:62 மனுஷகுமாரன் தான் இருந்த இடத்துக்கு ஏறி போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இடத்துல அழைச்சிட்டாங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? என் மாம்சத்தை புசி என் ரத்தத்தை பானம் பண்ணு சொல்லும் போது அவங்களால அதெல்லாம் பண்ண முடியல. அதாவது இப்படி சொல்றவங்களுக்கு புரியுற மாதிரி, அவர் தன்னை தேவன் என்று சொன்னார், அவங்களால அதை விசுவாசிக்க முடியும். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? அவர் தன்னை யாருன்னு சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனங்க பார்த்து சொன்னாங்க, உன் நற்கிரி நிமித்தமான உனக்கு கல்லெறியில உன்னை நீ யாருக்கு சமமாக்குற? உன்னை தேவன் என்று சொல்றதுனால தான் உங்களை நான் கல்லெறின்றாங்க. அப்ப இந்த 70 சீஷர்கள் தான் அவிசுவாசி. இந்த 70 சீஷர்கள் யாரு? அவிசுவாசி. பாருங்க. ஆமா, ஏன்னா அவர்கள் தேவன் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணல? விசுவாசிக்கல. பாருங்க, அவங்க சொல்றாங்க, பாருங்க உங்க கூட நாங்க நடந்தோம். இயேசு கிறிஸ்து இருந்தாங்களா இல்லையா? அவங்க ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாங்க? உங்க கூட நடந்தோம், உங்க கூட சாப்பிட்டோம், நீங்களும் வனாந்தரத்துல வந்தீங்க, ஆனா நீங்க மனுஷன். ஆனா நீங்க யாரு? எங்களுக்கு சாப்பாடு அற்புதம் செஞ்சீங்க, மனுஷன் உங்களோட எழுப்புனீங்க, ஓகே எல்லாம் இதுல உங்க நற்கிரி தான். ஆனா தேவன் என்பதை எங்களால் என்ன பண்ண முடியல. இப்ப இந்த 70 பேர் எங்க இருந்து வந்தாங்களோ அங்கே போயிட்டாங்க. எங்க இருந்து வந்தாங்க தெரியுமா? பரிசேயர்கள் சதுசேயர் கிட்ட இருந்து வந்தாங்க. இவங்க மறுபடியும் அங்கே போயிட்டாங்க. சில பேர் நம்ம சபையில எங்க இருந்து வந்தாங்களோ எங்கதான் போயிட்டாங்க. எங்கதான் போயிட்டாங்க? ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க இருக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? உபதேசம். இங்க இருக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? உபதேசம் தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. ஆமா, இப்ப அவிசுவாசி யாருன்னு சொல்லி பார்ப்போம். 70 பேர் அவிசுவாசின்னு பார்த்தோம். அவிசுவாசிக்கு தகப்பன் யாரு? பிசாசு. அதாவது அவிசுவாசிக்கு தகப்பனா 70 பேர். அவிசுவாசிக்கு தகப்பன் யாரு? 70 பேர். சரி, இதுவரைக்கும் சொன்னது புரிஞ்சுச்சா? ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. சரி, ஒரு அவிசுவாசி யார் என்று சொன்னால் எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? அவிசுவாசி என்று சொன்னால் யார் எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும்னா, நீங்க ஒன்று சொன்னால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இதான் சிம்டம்ஸ். ஒன்று சொன்னால் அவர்கள் அதை என்ன பண்ண மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கு எதிராக வெளியே நடந்து, நான் அதை விசுவாசிக்க மாட்டேன், நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுவார்கள். இவங்க தான் அவிசுவாசி. சபைக்குள்ள அவிசுவாசி அதிகமா இருக்கிறீங்க. அவிசுவாசி யார் தெரியுமா? ஒரு ஊழியக்காரங்க சொல்லும் போது, ஊழியக்காரரோடு இருக்கிறவர்கள் சொல்லும் போது அவர்கள் அதை என்ன பண்ண மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுக்கு பதிலாக அவங்க சபையை விட்டு வெளியே போன உடனே, நான் என்ன தெரியுமா, அவங்க புருஷன்கிட்ட, அவங்க மனைவி கிட்ட, அவங்க புருஷன்கிட்ட, என்னால இது விசுவாசிக்க முடியாது, என்னால இது ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னால இதெல்லாம் போடாம இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? தூஷிப்பார்கள். பாருங்க, இவர்கள் தான் ஒரு அவிசுவாசி. இதான் அடையாளம். 70 பேரும் அப்போஸ்தலர் விசுவாசிச்சாங்க. இந்த 70 பேரால ஏன் விசுவாசிக்க முடியல? அற்புதம் செய்யும்போது விசுவாசிச்சாங்கல்ல, வியாதி சுகமாக்கும் போது விசுவாசிச்சாங்கல்ல, ஆனா இப்பயே விசுவாசிக்க முடியல. சத்தியமும் கடிந்து கொள்வதும் அவர் மூலமா வந்த போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல.
இன்னைக்கு சபைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், நீ அவிசுவாசி என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீ ஒரு அவிசுவாசி. எஸ், அற்புதத்தை நீ சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறா, பிளஸிங்கான வார்த்தை நீ சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறா. ஆனால் கடிந்து கொள்ளுகிறோம், சத்தியம் வரும்போது நீ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறா. இந்த 70 பேர் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, பின்னிட்டு போனார்கள். எதனா ஒன்று சொல்லிட்டா போதும், கூட்டம் முடியுது. சபை என்ன நடக்குது தெரியுமா? சபையில கடினமான வார்த்தை பேசும்போது சபையில் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. ஒரே சிறுகுள்ள பறவை என்ன பண்ணுமா? ஒரே சிறுகுள்ள பறவை ஒன்று கூடுறது போல ஏதாவது ஒன்று சொன்னால் அவரை கூட்டம் கூடுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் வார்த்தை ஏற்றுக்கொள்வதில்லை. எஸ், அவன் தான் ஒரு அவிசுவாசி. அவள் ஒரு அவிசுவாசி. தங்கள் சுய புத்தியில சார்ந்திருக்கிறார்கள். அவங்க சபைக்கு வருவதை விட சபையில யாரை குற்றம் கண்டுபிடிக்க தான் வராங்க. நான் சொல்றது புரியும். சத்தியமும் கடிந்து கொள்ளுதல் வரும்போது ஜனங்களால் இன்னைக்கு சபையில உட்கார முடியல. என்ன பண்ண முடியல? உட்கார முடியல. ஹல்லேலூயா. அவன் தான் ஒரு அவிசுவாசி பிரதர். கூட்டம் கூடிடுறாங்க. சில பேர் பார்க்கிறேன் நான், ஒன்றா ஒரே சிறுகுள்ள பார்வை என்ன பண்ணுது? நான் கேட்கிறேன், அது நீதிமன்றோட வருதா பாத்தீங்களா? ஒரே கரெக்டா எங்க, அதாவது பன்னி எல்லாம் என்ன பண்ணுமா? பன்றி எல்லாம் எப்படி ஒன்னா போதுமோ கரெக்டா பன்னி எல்லாம் ஒன்னாவே சேர்த்து பாருங்க. ஆட்டுக்குட்டி எல்லாம் ஒன்னா சேர்த்து. ஆண்டவர் ஆட்டுக்குட்டி தான் கொண்டு போக போறாரு, பன்றி அல்ல. பன்றியோடு கூட சேராத. அவிசுவாசி யார் தெரியுமா பிரதர்? தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம வெளிப்பை கூட்டம் கூடி அவனுக்கு விரோதமா பேச, சபைக்கு விரோதமாக ஒரு உண்மையான ஊழியக்காரர் விரோதமா பேசுறீங்க பாத்தீங்களா? அவன் தான் அவிசுவாசி. நான் சொல்றேன், அப்படியே போல அதிக ஆத்மீய அறிவார்கள். உண்மை. அவிசுவாசி யாரு? வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம வெளியே போய் என்னால விசுவாசிக்க முடியாது, என்னால் இது ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்றாங்க பாத்தியா? அதான் அவிசுவாசி. அவங்க சீஷரா இருந்தாங்க. 70 பேர் யாரா இருந்தாங்க? சீஷர்ல இருந்தாங்க. ஆனா அவிசுவாசியா இருந்தாங்க. இதனால 70 பேர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தான் இருந்தாங்க. ஆனா ஏன் அவங்க விசுவாசிக்க முடியல? அவரை விசுவாசிக்காத அத்தனை பேரும் அவிசுவாசித்தாங்க. இந்த 70 பேரும் அவரோடு கூட நடக்க முடியல, பின்வாங்கி போனார்கள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவோடு கூட அவங்களால என்ன பண்ண முடியல? இசைந்து போக முடியல. இந்த சபையோடு கூட சில பேரால டிராவல் பண்ண முடியல. ஏன் பிரதர்? உபதேசம் அவருக்கு விரோதமா இல்ல, அவங்களுக்கு விரோதமா இருக்கு. உபதேசம் யாருக்கு விரோதமா இருக்கு? அவருக்கு விரோதமா இருக்கு. பாருங்க, இந்த 70 பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. பாருங்க, அவங்களை விசுவாசிக்க முடியல. இயேசு தன்னை தேவன் என்று சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? என்னால இதெல்லாம் விசுவாசிக்க முடியாது, நான் எங்க போயிடுறேன்? பரிசுத்த சதுசேயர்கிட்டே போயிடுறேன். ஹல்லேலூயா. ஆமா, தேவனுடைய வார்த்தை அவர் தேவன் தான் சொல்லுது. பைபிள் முழுக்க அவர் யாரு சொல்லுது? 9:6 ஏசாயா என்ன சொல்லுது? அவர் நித்திய பிதான். நமக்கு நித்திய பிதான் சொன்னாரு. ஆனா பைபிள் அவர் 712 வருஷம் முன்னாடி ஏசாயா அப்படிதான் சொன்னா, ஒரு கன்னி கர்ப்பமாவா ஒரு குமாரன் பிறப்பார். அவர் யாரா இருப்பாரு? அவர் யாரா இருப்பாரு? நித்திய பிதாவா இருப்பாரு. ஆனா நீங்க ரோமன் கேத்தலிக் மார்க் அவர் என்னன்னு தான் பாக்குது? குழந்தைய தான் பாக்குது. இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கணும்னு சொல்றாங்க. எஸ், ஆனா மரியாதை வாழ்க. யார் வாழ்க? சாத்தானின் கூட்டம் அது. மரியாதையின் வாழ்கன்னு சொல்ற அத்தனை பேர் ஒரு அவிசுவாசி. கர்த்தருடைய நியாயம் இருப்பார்கள். இவரை என்றென்றைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கு நல்லவரே. இன்றைக்கு அதே காரியம் நடந்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க அவரை எதிர்பார்த்தாங்களா இல்லையா? யார் எதிர்பார்த்தாங்க? அவன் முன்னாடி வந்து நிற்கும் போது அவன் கண்கள் குருடாகப்பட்டிருந்தது. அன்னைக்கு இருந்த அந்த செய்தியை, அன்னைக்கு இருந்த அந்த வார்த்தையை அவன் தள்ளி விட்டான். நான் அப்படி சொல்றேன், இன்றைக்கும் அதே காரியம் நடக்குது. தயவுசெய்து இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இன்றைக்கு என்ன நடக்குது? அதே தான் நடக்குது பாருங்க. ஏன்னா இந்த காலத்தை குறித்து தேவன் முன்னாடியே முன்னுரைச்சிருக்கிறார். வெளிப்படுத்தல் 10:6 சொல்லி இந்த கடைசி காலத்துல தேவ ரகசியம் என்ன பண்ணுமா? எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி இல்லையா? தாம் எதை செய்ய போவதாக தேவன் சொன்னாரோ அது சரியா செய்து கொண்டிருக்கிறார். ஆமா, அதை பார்க்க கூடாதபடி இன்னைக்கு சபையும் சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் குருடலா இருக்கிறாங்க. அவங்க அவிசுவாசம். சில பேர் சொன்ன காரியத்தை குறித்து நாங்க என்ன பண்ணல? கேள்விப்படவே இல்லையே. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் என்பது நாங்க என்ன பண்ணல? கேள்விப்படவே இல்லையே. பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை குறித்து நாங்க கேள்விப்படவே இல்லையே. சரி, நாங்க சத்தியத்தை சொல்றோமே. இப்ப நான் சொல்றேன், நீங்க என்னதான் சத்தியத்தை சொன்னாலும் அவங்க இடத்துல ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? யார் சொன்னது? குட், ஹல்லேலூயா. என்னால கிஃப்ட் தர முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம என்னதான் சொன்னாலும் பிரதர்,
அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் பிறக்கும் போது ஒரு அவிசுவாசியா தான் இருக்கான். நான் சொல்றது எவ்வளவு பேர் புரியுது? தீர்க்கதரிசி கிட்ட ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் அடுத்த கட்டத்துக்கு போறேன். தீர்க்கதரிசி கிட்ட ஒருத்தர் வராரு இல்லையா, நான் என் கையை வெட்டிக்கிறேன், நீங்க அதை என்ன பண்ணுங்க, ஒட்ட வைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிரனம்பர் சொல்றாரு, சுகம் உனக்குதான் தேவைப்படுதுன்ற. எங்க? உன் மூலையில. எங்க தேவைப்படுது? உன் மூலைக்கு தான் சுகம் தேவைப்படுது. என்னத்தான் அற்புதம் செஞ்சாலும், நான் என்னத்தான் சொன்னாலும் நீ விசுவாசிக்க மாட்டான். ஏன்னா அது உனக்கு உண்டானது அல்ல, அது விசுவாசிகளுக்கு உண்டானது. ஒரு அவிசுவாசிக்கு என்னதான் தேவனுடைய வார்த்தை நீ சத்தியத்தை சொன்னாலும் அவன் அதை விசுவாசிக்க மாட்டான். ஏன்னா அவன் பிறக்கும் போது அவிசுவாசியா பிறந்தான். சில பேரால தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல, அவன் அவிசுவாசியா இருக்கிறான், அவனால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா சபைக்கு வருவான், ஆனால் ஒரு அவிசுவாசி. நான் சொல்ற சீக்கிரமா வெளியே போயிடுவான். ஆமா சரி, முதல் கேரக்டர் அந்த அவிசுவாசத்தை பத்தி பார்ப்போம். ஏவாள் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணா? என்னடா இது கேரக்டர் பத்தி ஸ்கிரீன் பார்க்காதீங்க, முடிச்ச சீக்கிரமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஏவாள் முதலாவது தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணா? அவிசுவாசிச்சா. அன்னைக்கு அவன் அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளலன்னா இன்னைக்கு நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். சின்ன வார்த்தை தான் பிரதர். சில பேர் சொல்றீங்க, சின்னதா தானே கம்பல் போட்டேன், சின்னதா தானே வலியில் போட்டேன், சின்னதா தானே ஒரே ஒரு நாளைக்கு தானே பிரதர் ட்ரிங்க்ஸ் பண்ணேன். நான் சொல்றேன், நீ கொஞ்சத்துல உண்மையா இல்லைன்னா நீ எதுலையுமே உண்மையா இருக்க முடியாது. நீ சின்ன அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு சின்னதே நீ கிள்ளிடுவாங்க. நீ கில்லாத பட்சத்தில் அது வெட்டனாலும் உன்னால ஒரு காலத்தில் வெட்ட முடியாது. அவிசுவாசி முதல் கேரக்டர் யார் பார்த்தோம்? ஏவாள். அவன் மிகவும் பக்தி உள்ளவனா இருந்தான், ஆனா உண்மையான வார்த்தை அவளால் விசுவாசிக்க முடியல. நீங்க பக்தியா இருக்கலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கல. நீ யாரா இருக்கிறா? ஒரு அவிசுவாசி. பாருங்க ரெண்டாவது காயின் என்ன பண்றான்? அதே காரியத்தை தான் சரியானது, அது அவனால என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியல. ரெண்டாவது கேரக்டர் யாரு? காயினும் ஆபேலும் எங்க வராங்க? இந்த காயினும் ஆபேலும் ஒரே ரெண்டு தேவனுக்கு வந்தாலும் ஒரே தேவனுக்கு வந்தாங்க. ரெண்டு சபைக்கு போனாலும் ஒரே சபைக்கு போனாங்க. காயின் என்ன தெரியுமா நினைச்சான்? எங்க தாயும் என் தகப்பனும் பல சாப்பிடல தான் நான் பிறந்தேன், அதனால எதை கொண்டு போறாரு அவரு? வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அழகானவெல்லாம் கொண்டு போ. அழகான சபையை கட்டிட்டான். ஆண்டவர் இந்த சபைக்கு தான் வருவார். அதே போல ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர் பெரிய சபை கட்டிட்டேன், ஆத்துமாக்கள் வருவாங்க நல்லா. ஏன்னா ஸ்தாபனத்தின் ஆராதனை அப்படிதான் இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? காயின் அப்படிதான் இருந்தான். ஆனா தேவன் எந்த வர்ஷிப் அங்கீகரிச்சார் தெரியுமா? காயின் வர்ஷிப் அல்ல, ஆபேலோட வர்ஷிப். ஆபேல் எதை கொண்டு வந்தானா? ஆட்டை கொண்டு வந்தான். ஏன்னா இணை சேர்க்க மூலியமா பாவம் வந்தது, ரத்த சிந்தனை பாவம் அளிப்பு உண்டாகுது என்பதை அவனுக்கு எப்படி தெரிந்தது? அவன் தேவனுடைய பிள்ளை, தேவன் அவனுக்கு ரெவலேஷன் கொடுத்தார். இந்த ஆபேலுடைய காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? அங்கீகரிச்சார். பாருங்க, காயினுடைய வர்ஷிப் எல்லாம் அழகா இருக்கும். ஏன்னா அழுகு என்று சொன்னால் அது பிசாசு. தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த மிருக வகைகளிலும் பறவை வகைகளிலும் ஆண்கள் தான் அழகா இருப்பாங்க. ஆண் சிங்கத்தை பார்த்துருக்கீங்களா? நான் சிங்கம் தான் தெரியும், ஆனா எது ஆண் பெண்ணுன்னு தெரியாது. ஆண் சிங்கம் அழகு, ஆண் கோழி சேவல் இல்லையா? ஆண் சேவல் அழகு. பறவை விதத்திலையும் மிருக விதத்திலையும் ஆண்கள் தான் அழகு. ஆனால் மனிதர்களுடைய வர்க்கத்துல பெண்கள் தான் அழகு. தீர்க்கதரிசி சொல்றார், அதான் பிசாசு பெண்களை பயன்படுத்துகிறான். உலகத்துல எதை பயன்படுத்துவாங்க? அழகா இருக்குன்னு பயன்படுத்துவாங்க. சினிமால யார் கூப்பிடுவாங்க? சினிமா, சீரியல், ஒரு ஆடுக்கு, எல்லா இடத்துலயும் அதான் பெண்கள் சபை கல்யாணம் பண்ற ஆண்டவர். ஸ்திரீகள் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க உங்களுடைய உழைப்பை நீங்க அதான் சொல்ற, எப்பவுமே இந்த சபையில முடிய என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா அது கிறிஸ்து. யோசேப்பை போல அலங்காரம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அருமகதன் இந்த வருடம் அவன் யாரை தான் பயன்படுத்துவான்? ரொம்ப கவனமா இருக்கணும். அதிக ஆக்கணி இருக்கு. சில பேர் நான் பெண்கள் அழகா இருக்குன்னு நினைச்சோட பெருமை வந்துடக்கூடாது. நான் சொல்றேன், பயத்தோட கர்த்தரை சேவிக்கணும். ஹல்லேலூயா. யாரோட கர்த்தரை சேவிக்கணும்? எஸ். அதே போல அழகா இருக்கிற ஆண்கள் மூலமா பெண்களை பிசாசு என்ன பண்றான்? நரகத்துக்கு கொண்டு போகிறான். ஆண்களும் சரி பெண்களும் சரி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஏன்னா பிசாசு அழகுள்ளவன். ஏன்னா முதலாவது அவனுக்கு எங்க வந்து தெரியுமா? முதல்ல யுத்தம் எங்க உண்டாச்சு? எஸ், இயேசு கிறிஸ்துவை விட அவன் தன்னுடைய ராஜ்யத்தை அழகா ஆக்கணும்னு நினைச்சான். கர்த்தர் அவன் கீழே தள்ளினார். நம்மளுக்குள்ள என்ன இருக்கிறதோ நம்ம தாழ்மையா இருக்கணும். எஸ்.
அவன் யாருடைய குமாரன்? பிசாசின் குமாரன். சரியானது அதை அவனால் என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியல பாருங்க. ஏன்னா காயின் பிசாசின் மகன், அவன் வார்த்தையை நிராகரிச்சுட்டான். ஆமா, வார்த்தையை நிராகரிக்க அத்தனை பேருமே யாருன்னு சொன்னேன்? அவிசுவாசி. ஆமா, வார்த்தையை நிராகரிக்கிற அத்தனை பேருமே பிசாசுடைய குமாரனும் குமாரத்தியுமா இருக்கிறாங்க. அவங்க ஒரு அவிசுவாசி. நிம்ரோத் நெக்ஸ்ட், அவன் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணல, விசுவாசிகளை பாருங்க. அவன் தேவனுக்கு விரோதமா பலத்த வேட்டைக்காரனா இருந்தான். எப்படி இருந்தான்? பலத்த வேட்டைக்காரனா இருந்தான். ஆமா, அடுத்தபடியாக நோபுகத்நேச்சர். யாரு? நோபுகத்நேச்சர். ஹல்லேலூயா. இந்த நோபுகத்நேச்சர் தானியேல் அதிகமா என்ன பண்ணாரு? நேசிச்சார். தானியேல் தீர்க்கதரிசனி விசுவாசிச்சார். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை அவர் விசுவாசிக்கல. சொல்றது புரிஞ்சுச்சா? ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம். இரண்டாவது யாரு? மூணாவது, நாலாவது நீங்க ரோமர்கள் தான் உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ பாருங்க, முதல்ல ஏன்னா தேவன் புறஜாதி ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்துட்டார். அதுல ஆரம்பமானது எங்க? பாபிலோன்ல. அதை ஆரம்பிக்கும் போது என்ன, எப்படி ஆரம்பிச்சிருமா அந்த ராஜ்யம்? ஒரு மனுஷனை தொழுது கொள்ளும்படியாக அந்த பாபிலோன் ராஜ்யம் என்ன பண்ணாங்க? தொழுது கொள்ளும்படியாக ஆரம்பிச்சாங்க. அதே போல புறஜாதியுடைய ராஜ்யம் முடிவடையும் போதும் ஒரு மனுஷனை தான் அவங்க தொழுது கொள்ளுவாங்க. அது யார் தெரியுமா? யார் அது? ஒரு ஆமின் சத்தமா தான் சொல்லுங்க. மனுஷனை ஆரம்பிச்சது மனுஷன் தான் கொண்டு போவான். இதை குறித்து கொஞ்சம் விவரமா பேச நேரம் இல்லை. ஆமா, ஆனா அதுதான் நடக்க போகிறது பாருங்க. பெல்ஷத்தர் ராஜா பாபிலோனுக்கு இஸ்ரவேல் ராஜா கொண்டு வந்தாங்க இல்லையா? இந்த பெல்ஷத்தர் ராஜா யாருன்னா நோபுகத்நேச்சருடைய பேரன். நோபுகத்நேச்சருடைய இஸ்ரவேலில் இருக்கிற அந்த ஆலயத்தில் இருக்கிறது பரிசுத்தமானது. ஆனா இவன் இதுல என்ன பண்றான் தெரியுமா? திராட்சை ரசத்தை, அதாவது மதுவை ஊற்றி எந்த பாத்திரத்துல? தேவனுடைய பரிசுத்தமான பாத்திரத்துல அவன் என்ன பண்றான்? எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அது? ஏன் அவன் அதை செஞ்சான் தெரியுமா? அவன் அவிசுவாசி. அவனுக்கு அதனுடைய உண்மை நடந்தது அவனுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அவன் செய்ய மாட்டான். அவன் அதை செஞ்சது தப்பு. அதனால அவனை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரே ஒரு ராத்திரியில மேதிய பெருச ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம் என்ன பண்ணாங்க? அவன் தலை வெட்டப்பட்டது. தானியேல் சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடியே மேதிய பெருச ராஜ்யம் வந்து என்ன ஆச்சு? புடிச்சிட்டாங்க பாருங்க. ஒரு அவிசுவாசி அதை செய்வோம். நீ ஒரு விசுவாசி பிரதர், நீ விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் நீ எப்படி கம்பல் போடலாம்? நீ ஒரு விசுவாசி. எஸ், நீ எப்படி வழியில் போட முடியும்? நீ எப்படி பூ வைக்க முடியும்? சபைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சகோதரரை நீங்க எப்படி பிடிக்க முடியும்? எப்படி ஸ்மோக் பண்ண முடியும்? எப்படி சூது விளையாட முடியும்? எப்படி சீட்டு விளையாட முடியும்? ஏன்னா நீ ஒரு விசுவாசி. அவிசுவாசி அதை செய்வான். விசுவாசி நீ அதை செய்யலாமா? ஒரு உண்மையான விசுவாசி அவிசுவாசி கடிந்து வரணும். அவன் ஒரு அவிசுவாசம் செய்யறான். ஒரு விசுவாசி நீ எப்படி செய்யலாம்? நீ செய்யக்கூடாது. ஏன்னா நீ ஒரு விசுவாசி. அடுத்தபடி ஆகப் ராஜா, அவன் வந்து ஒரு அவிசுவாசி. ஹல்லேலூயா. அவன் எதுக்கு விட்டு போட்டான்? யோசேபேலுக்கு விட்டு போட்டான். விக்கிரகாரங்களை தேசத்துக்குள்ள கொண்டு வந்தான். மனைவி கீழா போயிட்டான். பெண்ணை முன்னாடி அனுப்புறது எது இருந்தாலும் யார் போறது? பெண்கள். சிஸ்டர் நீங்க தான். ஓகே, நீங்க எது சொன்னாலும் ஓகே. நீங்க எது சொன்னாலும் ஆண் என்று சொன்னால் ஆளுக்கு செய்கிறார். புருஷன் பைபிள் சொல்லுது, ஆதம் சொல்றார், உன் மனைவி நீ ஆண்டு கொள்ளுவார். புருஷன் மனைவி ஆளுக செய்யணும். எஸ், புருஷன் குடும்பத்தை நடத்தணும். இந்த ஆகாப் ராஜா எதை கொண்டு வந்தான் தேசத்துக்குள்ள? யோசேப்புடைய அதிகாரத்தையும் யோசேப்புடைய மார்க்கத்தை உள்ள கொண்டு வந்துட்டான். நீங்க மனைவிக்கு அடிமை இருக்கிற பாஸ்டர்ஸ், மனைவிக்கு அடிமை இருக்கிற விசுவாசிகள் சபிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல இயேசு கிறிஸ்து புருஷ மனைவிக்கு தலையா இருக்கும். எஸ், ஆக ஒரு மாய்மாலக்காரன் அவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் என்று நான் ஒரு யூதன், நான் ஒரு இஸ்ரவேலன் சொன்னாலும் ஒரு அவிசுவாசி. ஏன்னா அவன் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளல. பாருங்க, எல்லா காலத்திலும் தேவன் தன்னுடைய வார்த்தையை நிரூபிச்சு காண்பிக்கிறார். ஆனா ஜனங்க தான் முரணா இருக்கிறாங்க. ஆமா, இந்த காலத்துல கள்ள கிறிஸ்துக்கள் அதிகமா இருந்திருக்கிறாங்க. அவிசுவாசி யாருன்னு பார்த்தோம்? அவிசுவாசி யாரு? வார்த்தையை விசுவாசிகள் தான் அவிசுவாசி. எத்தனை பார்த்தோம்? முதல் கேரக்டர் யாரு? உண்மையான விசுவாசி. அது யாரும் சொல்லி சில கேரக்டர்ல பார்த்தோம். இரண்டாவது சபைக்குள்ள இருக்கிற கேரக்டர் யாரு? அவிசுவாசியுடைய கேரக்டர் பார்த்தோம். கடைசியா பார்த்து முடிக்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அவருக்கு, அந்த நேரம் அவருக்கு. ஒரு டைம் 3 ஹவர்ல ஆராதனை முடிச்சிருவார். உண்மைதான், கொஞ்சம் தாமதமானாலும் நம்ம என்ன பண்ண கூடாது. ஆமா, ஒரு மூன்றாவது பாவன விசுவாசம். ஃபர்ஸ்ட் உண்மையான விசுவாசிகளுக்கு தகப்பன் யாரு? அப்போஸ்தலர்கள். இரண்டாவது
அவிசுவாசிக்கு தகப்பனார்கள் யாரு? குட்கா. எத்தனை சிஷ்யர்கள்? இந்த ப்ராஃபிட் என்ன சொல்றாருன்னா, இந்த பாவன விசுவாசிக்கு தகப்பன் யாருன்னா யூதாஸ். இந்த பாவன விசுவாசிக்கு தகப்பன் யாரு? மூன்றாவது யார்? என்ன விசுவாசி? பாவன விசுவாசி. இந்த மூன்று டைப்ஸ் ஆஃப் பீப்பிள் எப்பவுமே என்ன பண்றாங்க ஒரு சபையில இருக்கிறாங்க பாருங்க. ஆமா, இந்த மூன்று டைப்ஸ் ஆஃப் பீப்புளும் தன் தகப்பனுடைய சாயலை வெளிப்படுத்துறாங்க. ஒரு பிள்ளை யார் போல தான் இருப்பான்? அப்பா போல. தாய் நூலு போல சேலை. அப்பனுக்கு தப்பாம பிறந்தது பத்தியா இது அப்படின்னுவாங்க. அப்ப இந்த மூன்று விசுவாசிகளும் யாருடைய சாயலை வெளிப்படுத்துறாங்க தெரியுமா? தன் தகப்பனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறார்கள். எஸ், உண்மையான விசுவாசி தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறார்கள். அவிசுவாசி யார சாயல்? அந்த 70 பின்மாற்றம் அடைஞ்ச சாயல். ஆமா, அப்போ இந்த பாவன விசுவாசி யாருடைய சாயல்னா யூதாசுடைய சாயல். யாருடைய சாயல்? ஆமா, இந்த பாவன விசுவாசியாகிய யூதாஸ் எப்படி இருப்பான்? கடைசி மட்டும் கூட இருப்பான். நல்லா கவனமா கேளுங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இந்த பாவன விசுவாசியாகிய யூதாஸ் கடைசி மட்டும் எப்படி இருப்பானா? தேவனோட இருந்தானா இல்லையா? எவ்வளவு பேர் ஆமான்றீங்க? அவன் யூதாஸ் கடைசி வரைக்கும் யாரோட கூட தான் இருந்தான்? இயேசு கிறிஸ்துவோட கூட தான் இருந்தான் பாருங்க. பாவன விசுவாசி கடைசி மட்டும் கூடவே இருந்து கொண்டு ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிக்கலாம். அவருடைய இதான் பாவன விசுவாசி. நல்லா புரிஞ்சுங்க. பாவன விசுவாசத்துடைய சுபாவமே என்ன தெரியுமா பிரதர்? கடைசி வரை யார் கூட தான் இருப்பான்? தேவனோடு கூட, ஊழியக்காரனோடு கூட, சபையோடு கூட இருப்பாங்க. அவங்க எதுக்காக இருக்கிறாங்க தெரியுமா? குற்றத்தை கண்டுபிடிக்கும்படியாக. ஏதாவது ஒண்ணு நடக்குதா அவங்க தந்திரமாவே பார்ப்பாங்க பாருங்க. சபையில் இருக்கிற விசுவாசிகளை, சபையில ஊழியம் செய்கிற லீடர்ஸ்களை, பாஸ்டர்ஸ். இந்த பாவன விசுவாசி என்ன தெரியுமா சொல்றாரு? அவன் கடைசி வரைக்கும் எங்க இருப்பானா? கூடவே இருப்பான். எதற்காக அவன் கூட இருக்கிறான்னு சொன்னால் குற்றங்களை கண்டுபிடிக்கும்படியாக. இவங்க எந்த காலத்தில் விழுந்து போவாங்க? தந்திரமாகவே. ஏன்னா இவர்கள் தங்களை விட்டு போட காத்து கொண்டிருக்கிறார்கள். யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறது என்ன பண்ணியிருந்தானா? காத்து கொண்டிருந்தானா? பைபிள் படிச்சீங்களா இல்லையா? அதே போல சபைக்கு வருகிற இந்த பாவன விசுவாசி யார் தெரியுமா? அவங்க காத்து கொண்டே இருப்பாங்க. இவன் எந்த காலத்துல விழுந்து போவான், இவனை எந்த காலத்துல குற்றம் கண்டுபிடிக்கலாம், இவனை எப்படி தந்திரமா நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு சுத்தி தெரியுது பத்தியா? அது யூதாஸ். இன்னைக்கு சபைக்குள்ள இயேசு கிறிஸ்துவோட கூட யார் இருக்குது? சபைக்குள்ள யூதாஸ் இருக்கிறார். சபைக்குள்ள சகோதர சகோதரியை இது வேதனைப்படுத்தும்படியாக சொல்லல, ஆனா இதான் செய்தி. எஸ், அவிசுவாசி வந்து கவலைப்பட தேவையில்லை. அவிசுவாசி என்ன பண்ண தேவையில்லை? தீர்க்கதரிசி சொல்றாரு, அவிசுவாசி மேல நீ கவனத்தை செலுத்தாத. ஏன் தெரியுமா? அவனால என்ன பண்ண முடியாது? தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் எங்க போயிடுவான்? வெளியே போயிடுவான். வந்த இடத்துக்கு வெளியே போயிடுவான். அவர் நம்முடையவர்களா இருந்தார்கள், ஆனால் பிரிஞ்சு போயிருக்க மாட்டார்கள். பவுல் சொல்றாரு, நல்லா போனீங்க, நல்லா ஓடினீங்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போக உங்களை தடை செஞ்சவன் யார்? இந்த சபையில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், நல்லா தான் இருந்தீங்க, ஆனா இன்னைக்கு கீழ்ப்படியாத ஒரு சுபாவம் எப்படி உனக்குள் வந்தது? நான் யோசித்து பார்க்கிறேன். சபையை நேசித்தவர்கள் எவ்வளோ, ஊழியக்காரனை நேசித்தவர்கள் எவ்வளோ, அவர் என்னை அடிச்சாலும் என்னை திட்டினாலும் நான் இருப்பேன்னு சொன்னோம் எத்தனை பேர். ஆனா இன்னைக்கு ஏன் கீழ்ப்படியாம போயிட்டவங்களுக்கு என்ன ஆச்சு? நான் சில நேரத்தில் சில பேர் குறித்து யோசிப்பது உண்டு பாருங்க. பவுல் அதான் சொல்றாரு, நல்லா ஓடுனீங்களம்மா, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? எஸ், இப்ப பாருங்க, அவிசுவாசி மேல என்ன பண்ணாரு? கவனத்தை செலுத்தாதான்றாரு. ஆனா உண்மையான விசுவாசி என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன நேரிட்டாலும் அவன் அதில் நிலைச்சிருப்பான். அவன் பின்மாற்றம் அடைய மாட்டான் பிரதர். ஏன்னா அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அவன் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறான். உண்மையான விசுவாசி வந்து சர்ச்சை செய்ய மாட்டாங்க. சபைக்கு வருகிற உண்மையான விசுவாசி எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவங்க நிமித்தமா பாஸ்டருக்கு இடல் வராது, அவங்க நிமித்தமா விசுவாசிக்கு இடல் வராது. அவங்க ஆராதிப்பாங்க, வார்த்தை கேட்பாங்க, தசம பாகத்தை கொடுப்பாங்க, சபைக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க. அவர்கள் தான் உண்மையான விசுவாசி. சில பேர் சபைக்கு வரல, இவங்க அங்க போறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க. சில பேர் சபைக்கு இடலாம் இருக்கிறாங்க. அதான் சொல்ற, நீ ஒரு பாவன விசுவாசி, நீ உண்மையான விசுவாசியா இரு. உண்மையான விசுவாசி ஒருபோதும் சபைக்கோ ஆண்டவருக்கோ சபைக்கு ஒரு விசுவாசிக்கோ என்ன பண்ண மாட்டான்? இடலாம் இருக்கவே மாட்டான் பாருங்க. ஆமா, ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் எந்த நேரத்துல ஜீவித்து கொண்டிருக்கிறேன், ஏன்னா கடைசி காலத்துல ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அவன் மற்றவனை நியாயம் கேட்க மாட்டான், தன்னை சரி செய்து கொண்டு வழங்கி காய்த்தமான். மற்றவர்களை நியாயத்திருக்க மாட்டாங்க. உண்மையான விசுவாசி மற்றவர்களை ஒருபோதும் நியாயத்திருக்க மாட்டார்கள், தன்னை சரி செய்து கொண்டு வருகை காய்த்தமாக. எஸ், ஏன்னா இந்த செய்தியில தேவன் தம்முடைய வார்த்தையில அசைவாடுவது என்பதையும் அதில் அவன் நடக்கிறான்.
ஆமென். இந்த மூன்று விதமான கேட்டகரி எப்படி வெளிப்படுத்துது பாத்தீங்களா? ஆமென். தன்னுடைய நேரம் வரும்போது அது என்ன பண்ணுது? வெளிப்படுத்துது. முடிச்சிடறேன். கொஞ்சம் கைப்பிடிச்சு சொல்லுங்க. உங்க கூட தான் இருப்பான்னு சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க. நான் சொல்றது உங்க கூடவே தான் இருப்பான். உங்க கூடவே தான் இருப்பான். கவனமா இரு. பாவன விசுவாசி கூடவே இருந்து அவன் பக்தியுள்ளவனை போல என்ன பண்ணுவானா? தன்னை காண்பிப்பான். அவன் பக்தியுள்ளவனை போல நடிக்கிறவனா இருப்பான். ஆனா அவன் இருதயத்துல என்ன இருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். எஸ், யூதாஸ் ஒரு மாயமால்காரன். ஆமென். யூதாஸ் பிசாசு துரத்துனானா இல்லையா? துரத்துனார். சொல்லுங்க பிரதர். அற்புதம் செஞ்சானா இல்லையா? இயேசு சொல்ற ஊழியம் செஞ்சானா இல்லையா? இன்னொன்னு 12 அப்போஸ்தலர்களுக்கு தான் பிரதர் அவனும் ஒருத்தனா இருந்தான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு பிரதான ஊழியம் என்ன தெரியுமா? பணம். அந்த லக்ஸரி பணம் தான். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் தசமபாகம் வருது, அப்போஸ்தலருக்கு எங்கெல்லாம் தசமபாகம் வருது, எல்லாம் வாங்குறது யார் தான்? ஆமா, 100 ரூபாய் வரும், 50 ரூபாய் போட்டு 50 ரூபாய் எடுத்துருவான். இன்னைக்கு நிறைய யூதாஸ் சபைக்குள்ள இருக்கு. இவன் அப்போஸ்தலர் ஒருவனா இருந்தான், இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் செய்தான். ஆனால் அவனுக்கு கொடுத்த அந்த ஊழியத்துல அவன் உண்மையே இல்லாம அவன் இருதயத்தை பணத்தை மேல வச்சுட்டான். ஐஸ்வர்ய விருத்தியான உன் இருதயத்தை அது மேல வைக்காத. நம்ம இருதயத்தோட வார்த்தை மேல இருக்கு. வார்த்தை தான் கிறிஸ்துவா இருக்கு. எவ்வளவு பெரிய இருதயம் கிறிஸ்து மேல இருக்கு. யூதாஸ் என்பவன் யாரு? ஒரு மாயக்காரன். அவன் கூட இருப்பான், அவன் பக்தியுள்ளவனை போல இருப்பான், அவன் நடிக்கிறவன். ஆனால் ஒண்ணு மாத்திரம் சொல்ல முடியும், அவன் என்னதான் விசுவாசியை போல நடிச்சாலும், பாவ விசுவாசம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை முட்டாளாக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ண முடியாது? முட்டாளாக்க முடியாது. ஏன்னா ஆண்டவனை கண்டுபிடிச்சிட்டார். 70 சீஷர்களும் பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்க. மறுபடியும் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், 12 பேர் உங்களை நான் தெரிந்து கொண்டேன். அதிலேயும் ஒருத்தன் எப்படி இருக்கிறான்? படிச்சிருக்கீங்களா இல்லையா? யோவான் 6:7 போய் வாசிங்க. 12 பேர் தெரிந்து கொண்டான், அதிலேயும் ஒருவன் எப்படி இருக்கிறான்? பிசாசாய் இருக்கிறான். யார் குறித்து சொல்றாரு? யூதாசை குறித்து இயேசு கிறிஸ்து ஆதி முதல்ல அறிந்திருக்கிறார். யூதாசை குறித்து எப்ப அறிந்திருந்தாரு? ஆதி முதலாய். ஏன்னா இருதயத்தின் ரகசியங்களை தேவன் அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் தேவன். எவ்வளவு கடினமானது யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளவு கடினமானது இருக்கும். தன்னை காட்டி கொடுக்க போற யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. 30 வெள்ளி காசு காட்டி கொடுக்க போறான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? சிநேகிதனேன்னு சொன்னாரு. அவர் சிநேகிதன் சொன்னாலும் அவர் பாவன விசுவாசி. பாவன அதான் சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, பாவன விசுவாசியை நன்றாய் கவனி. பாவன விசுவாசி என்ன பண்ணு? எப்படி பாப்பீங்க? உங்க ரோட்ல என்ன போனாங்கன்னா இவன் தான் பாவன விசுவாசியா இருப்பானோ? அதல்ல பிரதர், அவருடைய கிரியை. அல்லேலூயா அப்படின்னு சொல்லும். எஸ், ஒன்லி பிலீவ் ஜீசஸ் அப்படின்னு சொல்லும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சொல்லும். ஹalleluya. ஆனா பின்னாடி போய் புரளி பேசும். இந்த அல்லேலூயா மகிமை என்று சொல்லும். இயேசு கிறிஸ்து கூட தான் இருக்கும். ஆனா பின்னாடி போய் என்ன பண்ண தெரியுமா? குறை சொல்லும், புரளி பேசும். ஹalleluya. ஆமா, மற்றவர்களை பேசுவதை கேட்க இவங்களுக்கு காது மட்டும் ரொம்ப பெருசாயிடும். நல்ல கவனமா கேளுங்க. பாவன விசுவாசி யார் தெரியுமா பிரதர்? மற்றவருடைய கதையை பேசுவதற்கு இவங்க காது என்ன ஆயிடும்? ரொம்ப காது வந்து எல்லாரும் 3 இன்ச்சு தானா. ஆனா மற்றவருடைய கதையை பேசும்போது காது என்ன ஆயிடும்? எவ்வளவு பேருக்கு இந்த வார்த்தை உங்க காதுல வருது? இப்ப உண்மை பிரதர். பாவன விசுவாசி எப்படி இருப்பான் தெரியுமா? மற்றவருடைய கதையை கேட்பதற்கு அவனுக்கு காது பெரிதாகி விடுகிறது. ஆனா ஒரு உண்மையான விசுவாசி தேவனுடைய வார்த்தை தவிர வேற எதையும் கேட்க மாட்டான். ஒரு உண்மையான விசுவாசியா நீ இருந்தா நீ எதை மட்டும் தான் கேட்பா? தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் தான் உன் காதல கேட்பா. பாருங்க, வார்த்தையை அவர் எப்போது வார்த்தையை மாத்திரம் அவங்க எப்போது கவனிச்சிருப்பாங்க. உண்மையான விசுவாசி எப்பவுமே எதை மேல கவனம் செலுத்துவாங்க? தேவனுடைய வார்த்தை மேல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. பாருங்க, ஆமா, பிழை அதாவது குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பை அவங்க தேட மாட்டாங்க. அவங்க தேவனை விசுவாசித்து அவங்க தொடர்ச்சியா போயிட்டே இருப்பாங்க. பாவன விசுவாசி யாருக்கு தெரியுதா? கண்டிப்பா யூதாஸ் இல்ல இருக்கிறான். ஒரு ஒப்பு கொடு. நான் உண்மையான விசுவாசம் இருக்க ஆசைப்படுறேன். இந்த செய்தி யாரும் குற்றப்படுத்துறது இல்ல பிரதர். இந்த செய்தியோட பேசுவது. தேவனுடைய வார்த்தை எப்பவுமே குத்தும். குத்துனாதான் பிரதர் செய்தி. நீங்க உடைக்கப்பட்டதான் பிரதர் செய்தி. வார்த்தை உண்மையான விசுவாசம் எப்பவுமே என்ன பண்ணுவான்? குற்றம் எப்படா குற்றம் கண்டுபிடிப்பான், பிழை கண்டுபிடிக்கலாம் பார்க்க மாட்டான். அவன் எதை விசுவாசிப்பான்? தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து அவன் அதோடு கூட
டிராவல் பண்ணுவோம் பாருங்க. அதுதான் உண்மையான விசுவாசத்துக்கு உண்டான லட்சணம். அதுதான் யாருக்கு உண்டான லட்சணம்? உண்மையான விசுவாசிக்கு உண்டான லட்சணம் பாருங்க. ஆமா. அதே போல அவிசுவாசி 10 நிமிஷம் கூட தேவனுடைய வார்த்தை கேட்க மாட்டான். டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடுறேன். 15 நிமிஷம் இருக்கு. அவிசுவாசி எத்தனை நிமிஷம் கூட செய்தி கேட்க மாட்டான்? 10 நிமிஷம் கூட கேட்க மாட்டான். எவ்வளவு பேர் செய்தி நல்லா கேட்கறீங்க? செய்தி 10 நிமிஷம் கூட நம்மளால கேட்க முடியாது. ஆமா. ஏன்? அது அவனுக்கு விரோதமா இருக்கிறது. அதான் அவிசுவாசி என்ன பண்ணாத நீ ஏன்னா அவன் வெளியே போயிட்டு அவனால என்ன பண்ண முடியாது. ஒரு 10 நிமிஷம் தேவனுடைய வார்த்தை பேசுங்களேன், அவனால அங்க என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. தலை எப்படி திருப்புவான். அப்புறம் தேவனுடைய வார்த்தை பேசும்போது தேவனுடைய பிள்ளைங்க கவனித்து கேட்பாங்க. ஆனா சில பேரால் என்ன பண்ண முடியாது. ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன், போன் பண்ணிட்டு வந்துடுறேன். அவிசுவாசி, பாபுல விசுவாசி, அவர் ஒரு மாயக்காரன். ஏன்னா அந்த உபதேசம் அவனுக்கு விரோதமா இருக்கிறதுனால தெரியல. பாவன விசுவாசம் யார் கூட தான் இருப்பான்? உங்க கூடவே இருப்பாங்க. பாவன விசுவாசம் யார் கூட இருப்பாங்க தெரியுமா? உங்க கூடவே இருப்பான். சில பேர் சபையில பாத்தீங்களா, தப்பே செய்யல அப்படின்னு ரொம்ப பரிதமாக இருப்பாங்க. இங்க வெளியே போய் பார்க்குற ஆட்டம் பரியாசம் பேச்சு இருக்கு. யூதாஸ் பாவன விசுவாசி, ஒரு அவிசுவாசி. ஒரு சபையில் கொஞ்சம் ஒருத்தர் சோகமா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பாஸ்டர் நல்லவர் இல்லைங்க, பாஸ்டரோடு கூட இருக்கிற நல்லவங்க இல்லை, இப்படிதான் இவங்களை பார்க்கறாங்க. ஏன்னா தன்னை என்ன பண்ணிக்கிறாங்க, தன்னை நம்மளை எதிரியாக்கி அவன் நல்லவனை போல காமிச்சிடுறான். வெளியே போய் பார்த்தா தான் தெரியும் அவனுடைய அட்டகாசம். நான் சொல்றது எவ்வளவு புரியும்? பாவன விசுவாசம் ஒரு யூதாஸ் பிரதர். அவன் எங்க இருப்பான்? கூட தான் இருப்பான். அவனை நல்லா கவனிங்க. அவன் எங்கதான் இருந்தான்? கிறிஸ்துவோடு கூட தான். ஆமா. இன்னைக்கும் அந்த ஆவி சபைக்குள் இருக்க மறிக்கல. பிசாசு மறிப்பானா? பிசாசு மறிப்பானா? இப்ப பிசாசு எங்க இருக்குது? சபைக்குள்ள. யூதாஸ்குள்ள இருந்த ஆவி இன்னைக்கு நிறைய யூதாஸ் சபைக்குள்ள இருக்கு. அவிசுவாசி மேல கவனத்தை செலுத்தாது. அவன் என்ன பண்றான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் ஒரு பாவன விசுவாசி என்ன பண்ணு, கவனி. ஏன் தெரியுமா? அவன் சபை விட்டு வெளியே போக தசம பாகத்தை கொடுப்பான். நானே யோசிப்பேன், என்னடா இது தசம பாகத்தை கொடுக்குறான், கம்யூனிட்டி சர்வீஸ் எடுக்கிறான், சபைக்கு வரான். சில நேரத்தில் வெளியே போயிடுவேன் நினைச்சேன், வெளியே போக மாட்டேங்கிறான், மனம் திரும்ப மாட்டேங்கிறான், சபைக்கு மட்டும் வரான். ஏன் தெரியுமா? அவன் எதனா ஒன்று நடக்காதான்னு பார்க்க வரான். அவன் ஒரு யூதாஸ். அவன் யூதாஸ் என்பதை என்ன பண்ணு, உணர்ந்து கொள். அவன் என்னத்தான் பாட்டு பாடினாலும், அவன் என்னத்தான் முடிக்கிற நேரத்தில் வந்துட்டேன். எவ்வளவு பேர் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, நாங்கள் முன்ன போல இல்லை பிரதர், நான் நீ கிறிஸ்துக்குள்ள கரெக்டாக இருக்கிறேன். எவ்வளவு பேர் சொல்லியிருக்கிறாங்க? நீங்க நம்பியிருக்கீங்களா? அந்த மாதிரி நாங்கள் முன்ன போல அவருடைய ஜீவியம், அவன் என்னத்தான் பாட்டு பாடினாலும், அவர் என்னதான் பக்தி உள்ளவர்களா இருந்தாலும், நாங்கள் முன்ன போல இல்லை பிரதர் சொன்னாலும், அவருடைய ஜீவியத்தை நல்லா பார். ஏன் தெரியுமா? அவங்க ஜீவியம் அவங்க யார் என்பதை நிர்வகிக்கும். அவங்க வாழ்ற வாழ்க்கை. இந்த சபை விட்டு போனவன் ஊழியத்துட்டு போனவன் நினைச்சிருப்பேன், நல்லா இருந்தா சந்தோஷம். ஆனா இன்னும் அதே பிளாட்ஃபார்ம் தான். அவங்களை குறை சொல்றதான் நினைச்சுக்காதீங்க. இன்னும் அதே பாவமான ஜீவியம், இன்னும் அதே அடிமைதானமான ஜீவியம். எவனையும் அடுத்த கையில நிற்கிற ஜீவியம் வாழ்ந்து இருக்கிறாங்க. எஸ். ஆனா வார்த்தையில நிக்கிறீங்க, நிறைய தாவிகளை பார்க்கிறீங்க. கர்த்தரோட ஆசீர்வாதம். அவன் என்னத்தான் பாட்டு பாடலாம் பக்துள்ளவர்களாக இருந்தாலும் அவருடைய ஜீவியம் அவன் யார் என்பதை நிரூபித்து பாருங்க. இந்த 3 வகையினர்கள் எப்பவுமே இருப்பாங்க. ஒரு கூட்டத்தில் வரும்போது எத்தனை ஜனங்க இருப்பாங்க? ஆமா. வார்த்தை விசுவாசித்து அதனை நிலைக்கு உத்தமமா ஜீவித்தனா உண்மையான விசுவாசி பாருங்க. நம்ம சொல்லி முடிக்க போற என்ன நேரிட்டாலும் தேவனுடைய வார்த்தையோடு என்ன நடந்தாலும் பிரதர், என்ன நடந்தாலும் நான் ஒழித்து விட்டுற மாட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவை விட்டுற மாட்டேன், என் விசுவாசம் விட்டுற மாட்டேன், நான் தேவனோடு கூட போய்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு எத்தனை கேரக்டர் பார்த்தோம்? முதல் விசுவாசி யாரு? முதல் விசுவாசி யாரு? அது யாரும் சொல்லி பார்த்தோம். இரண்டாவது அவிசுவாசி. மூணாவது இருக்கிறதுலே மோசமான அவிசுவாசி. பாவனை விசுவாசி ரொம்ப மோசமானது. நீங்கள் ஒரு உண்மையான விசுவாசியா இருக்கு. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நான் சரி செய்து கொள்ள ஆசைப்படுறேன். எவ்வளவு பேர் ஆசைப்படுறீங்க? என் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்கப்பா. நான் சரியா இருக்க ஆசைப்படுறேன். அவிசுவாசம் இருக்க விரும்பல, நான் பாவனை விசுவாசம் இருக்க விரும்பல, நான் ஒரு உண்மையான விசுவாசம் இருக்க விரும்புறேன்னு சொல்லும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். முழங்கால் படிடுங்க, முழங்கால் படிடுங்க. உடல் முடியல தலைகளை தாழ்த்தி உங்களை ஒப்பு கொடு.